लक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् तत्पादयुग्मदरतीर्वभृङ्गराजम् श्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् वन्दे देशिकेन्द्रम्। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नित्यं श्रियावधूधया च निषेव्यमाणं निर्व्याज निर्भरदया भरितं विभाति वेदान्तवेद्यमिह वेगवती समीपे दीपप्रकाशयति दैवतम् अद्वितीयं नैमामणियणियार्न्ददोर्मिन्नै वेङ्कटद्विजैव कण्डुपोयि अन्नयाळुडै यनयं पिरान् तन्नै यान्विषन्द् काण्डं तन्काविलहे। சரணாகதியை தீபிகையை அனுசந்தித்துக் கொண்டு வரும் இந்த தினங்களே இன்று ஜெய வருஷம் தமிழ் வருஷ புத்தாண்டு ஆரம்பமாகிறது. புதிய வருஷம் ஆரம்பிக்கும் போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, ஆச்சாரியாளுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய க்ஷேமத்துக்காக. இந்த புது வருஷ பிறப்புல இந்த சரணாகதி தீபிகை இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு இந்த சரணாகதி தீபிகை உபன்யாசம் பண்ணும்படியாக செய்ய வைத்து எல்லாரையும் கேட்க வைத்து நடத்தி கொண்டு வரும் ராமானுஜம் ஸ்ரீமான் ராமானுஜம் குடும்பத்தினருக்கும் இதை விடாமல் தொடர்ந்து மிகவும் ஸ்ரத்தையாக கேட்டுக்கொண்டு இந்த விஷயத்தினாலே தங்களுக்கும் ஒரு தெளிவும் உற்சாகமும் சம்பிரதாயத்திலே ஒரு நாட்டமும் தங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஆச்சாரிய பக்தியும் பகவத் பக்தியும் எல்லாவற்றையும் இன்னும் ஆழமாக ரசித்து கொண்டு இந்த உபன்யாசத்தையும் ரசித்து கொண்டு வரும் நம்முடைய தேசிக பக்தர்களுக்கும் இவர்களை சேர்ந்த எல்லாருக்கும் நாம் பாதுகைகளுடைய ஆச்சாரிய பாதுகைகளுடைய ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகைகளுடைய உயர்ந்த அனுகிரகத்தை பிரார்த்தித்து கொண்டு எல்லா விதமான நன்மைகளும் இங்கெல்லாம் விலகி சாஸ்திரத்திலே இசைந்த பிரகாரம் என்னென்ன க்ஷேமங்களை எல்லாம் நாம் மனோரதிக்க வேண்டுமோ அப்படியான மனோரதங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைந்து எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் என்று ஆண்டாள் அனுகிரகித்தார் போல சுவாமி தேசிகனுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே நாம் எல்லா நன்மைகளும் பெற வேணும் என்று பிரார்த்திச்சுக்கிறேன் ஆச்சாரியாருடைய திருவடிகளிலே. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மங்களமான ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த புது வருஷத்தினுடைய ஆரம்பத்துல நமக்கு மேலும் பகவத் பக்தி ஆச்சாரிய பக்தி சம்பிரதாயத்திலே இன்னும் ஆழ்ந்த அபிமானம், ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான ஈடுபாடு, மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு பெருமாள் கொடுக்க வேணும். நம்ம சம்பிரதாயம் எல்லா விதமான மதங்களை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது போக மற்றவர்களும் நினைக்க வேண்டும்படியாக ஒரு நல்ல வாய்ப்பை இந்த வருஷம் நமக்கு இந்த ஜெய வருஷமானது கொடுக்க வேணும் என்று பெருமாள் தாயார் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் சகலவிதமான சோபனமான மங்களங்களை எம்பெருமான் திருவடிகளே பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை மீண்டும் தொடங்குகிறோம். சரணாகதி தீபிகையிலே பெருமாள் சுவாமி தேசிகன் பெருமாளிடம் எப்படி ஒரு சரணாகதன் ஒரு மன்னாடி கேட்கலாம்,
இல்ல வற்புறுத்தி கேட்கலாம். கெஞ்சி கேட்பது போல பெருமாளிடத்துல ஒரு விஞ்சியும் கேட்கலாம் என்ற ஒரு சுவாதீனத்தை இருக்கு என்பதை காட்டி கொடுக்கிறார். அவ்வளவு ஒரு உரிமை இருக்குன்றதை காட்டி கொடுக்கிறார். இப்படியாக இப்போ சில ஸ்லோகங்களா பார்த்துட்டு இருக்கோம். நான் சரணாகதன்னு பேர் வாங்கியாச்சு, ஆச்சாரியால் அனுகிரகிச்சாச்சு. இனிமேல் எனக்கு என்ன குறை? என்னிடத்துல குறை இருப்பதாக நீங்க நினைப்பது கூடவே கூடாது. என்னிடத்துல எத்தனை குறை இருந்தாலும் ஆச்சாரிய பிரபாவத்தினாலும் உன்னுடைய கருணைக்கு முன்னாலேயும் என்னோட குறைகள் எல்லாம் சூரியனை கண்ட இரவு போலே ஓடியாச்சு. நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் இனிமேல் காலம் தாழ்த்த முடியாது என்றவாறு பெருமாளிடத்துல தேசிகன் அவர் வற்புறுத்தி மன்றாடுகிறார் என்ற விஷயம்தான் இப்ப கொஞ்ச நாளா பார்த்துட்டு வரோம். ஆச்சாரியாரிடம் நான் சரணாகதன் என்கிறதான பட்டம் வாங்கியிருக்கேன், என்ன நீ எப்படி கைவிட முடியும்? உன்னுடைய கருணைக்கு, உன்னுடையதான ஞானபலம் ஐஸ்வர்யம் முதலான சக்தி பெருமைகளுக்கு என்னுடைய தோஷங்கள்லாம் என் மாத்திரம். நீ என்னை ரட்சிச்சு ஆக வேண்டுமாச்சு. என்னை கைவிட முடியுமா என்று யோசிச்சு பார். உன்னுடைய குணங்களோடும் பிராட்டிமார்களோடும் ஆலோசனையும் பண்ணிப்பார். என்னை விட்டால் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாத புராணங்களில சரணாகதனை கைவிட மாட்டான் என்று நீ வாங்கினதான பெரிய பெருமை என்னாருது? உனக்கு இருக்கக்கூடிய சுவாமித்துவம் என்னாச்சு? காருண்யம் என்னாச்சு? உனக்கு இருக்கிற சுச்சித்துவம் என்ற சுத்தி என்னாச்சு? இப்படி பல கல்யாண குணங்களை நீ இழக்க வேண்டியிருக்கும். சுவாமி தயாஜலநிதிரு மதுரா க்ஷமாவான் சீலாதிகா ஸ்ரிதவஜா சுச்சி அத்யுதாரா என்று இப்படி பலவிதமான பெருமைகளை எல்லாம் என்னை இழப்பதனாலே நீரும் இழக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் ஒரு விதமாக மன்றாடினார், வற்புறுத்தி கேட்டுண்டார். சென்ற ஸ்லோகத்துல போன வாரம் பார்த்த போது நான் ராவணனை விட இன்னும் ராவணன் போல 100 ராவணன் அளவுக்கு தப்பு பண்ணியிருந்தால் கூட ஒன்னால என்ன விட முடியாது. ஏனால் அப்படி என்ன சத்திய பிரதிஜனான நீ, சத்தியஸ்வரூபனான நீ அப்படி பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்க. அதனாலே என்னை எந்த பிரகாரத்தினாலும் நீ விட முடியாது என்பதாக சொல்லிட்டு வந்தார். இன்னைக்கு 54வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் மற்ற எந்த இடத்துலயும் இல்லாத அளவுக்கு எம்பெருமான மடக்கிறார்னு சொல்லுவாளே, அது போல ஒரு கோர்ட் ஆர்குமெண்ட் நடந்தா நன்னா மடக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவா. அது போல எம்பெருமான வேற விதமா அவ கைவிடவே முடியாத அளவுக்கு எம்பெருமான மடக்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. ரக்ஷ்யஸ்வயா தவ பரோஸ்மியமித்யபூர்வான் வர்ணானிமான் அஹ்ருதயானபி வாச்சயித்வா மத்தோஷ நிர்ஜித குணோ மகிஷீதமக்ஷம் ஆபூத்வதன்யைவ மோக பரிஸ்ரமஸ்தம். இது 54வது ஸ்லோகம். 59 ஸ்லோகம் உள்ள சரணாகதி தீபிகையிலே 54வது ஸ்லோகம். நாம் இந்த சரணாகதி தீபிகையினுடைய முடிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்ப எடுத்துட்ட ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா பெருமாளத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ரக்ஷயஸ்துவயா தவ பரோஸ்மியஹமித்யபூர்வான். இந்த ஜீவாத்மாக்கு வாயில வராத ஒரு வார்த்தை உண்டு. நீயே ரக்ஷகன் என்று உன்னிடத்திலே வந்து சொல்லும் இந்த வார்த்தை இந்த ஜீவாத்மாவுக்கு வராது. அனந்த கோடி ஜென்மங்களிலே ஆயிரக்கணக்கான சப்தங்களை இந்த ஜீவாத்மா எழுப்பும். அது செடி கொடியா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சத்தம் போடும். காத்தோசையாயினாலும் சத்தம் போடும். விலங்குகளா இருந்தால் கேட்கவே வேண்டாம், விசித்திரமான ஒலிகள்லாம் போடும். மனுஷனா பிறந்தாலும் கேட்கவே வேண்டாம், எத்தனையோ பாஷையில என்னென்னவோ பேசும், அளவில்லாம பேசும். ஆனா என்ன வார்த்தை என்ன சொல் மாத்திரம் இந்த ஜீவாத்மாவுக்கு வாயில வரவே வராதுன்னா, நீயே ரக்ஷகன், என்னுடைய பாரம் எல்லாம் உன்னுடையதே என்று இந்த வார்த்தை மாத்திரம் வரவே வராது. இந்த வார்த்தையை வரவழைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாராம் பெருமாள். ஸ்பீச் தெராப்பின்னு உண்டு. ஸ்பீச் தெராப்பி எல்லாருக்கும் தெரியும். பேச்சே வராதவாளுக்கு, குழந்தையிலேருந்து கூட பேச்சு வராது, அவளுக்கு பேச்சு வர வைக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுவா. பல ஆயிரம் ரூபாய்களெல்லாம் செலவழிப்பா.
எத்தனையோ மணிகள் எல்லாம் கூட மணித்துளிகள் எல்லாம் எத்தனையோ மணிக்கணக்கா அந்த ஸ்பீச் தெராப்பின்றதுக்காக பிரயத்தனப்படுவா. எத்தனை பிரயத்தனப்பட்டும் வாயிலேயே வரவே இல்லை. ஆனா இருந்தாலும் டாக்டர் விடாம வந்துடும், இவனுக்கு பேச்சு வரும்னு சொல்லி பிரயத்தனப்பட்டு அவன் வாயிலிருந்து அம்மா அப்பா இப்படி சாதாரண 2-3 வார்த்தை வரவழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்பீச் தெராப்பியை பார்த்தா என்ன தெரிய வரும்னா, ஒரு சிரமமும் இல்லாம நாம் எத்தனை பேச்சு பேசுறோம், இத்தனைக்கும் பெருமாள் கொடுத்து வந்ததுதான் இதெல்லாம். அவனுக்கு பெருமாள் கொடுக்கலன்றத பார்த்தா, இந்த ஸ்பீச் தெராப்பி யார் பண்ணிக்கிறாளோ அவனுக்கு பெருமாள் பேச கொடுக்கல, வார்த்தை வரலன்றத பார்த்தாதான் அது நாம் எத்தனை பேச்சு பேசுறோம், எத்தனை அனாயாசமா பேசுறோம், எவ்வளவு பெருமாள் நமக்கு கொடுத்துருக்காருன்றது புரிய வரும். இது பெருமாள் எப்படி அந்த டாக்டர் இந்த ஜென்மத்துல ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு ஸ்பீச் தெராப்பியை கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு அப்படி பேச வைக்கிறாரோ, அதே போல பெருமாளும் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பேச்சு வரணும்ன்றதுக்காக ரொம்ப காலமா, ரொம்ப யுகமா, ரொம்ப ஜென்மாக்களா ரொம்ப இதுக்கு பிரயத்தனப்பட்டு இப்ப பேச்சு வரவழைச்சிருக்காராம். அப்படியே பேசினாலும் என்ன, வெவ்வேறு பேச்சா பேசிட்டு போறது. அந்த பேச்சு வராம இருக்குது. பேச்சு வரணும்னா அந்த காலம் அப்படியே சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன். கூழாங்கல்ல வாயில போட்டுண்டு அது கூழாங்கல்ல வாயில போட்டுண்டு அப்படியே கொதப்பிண்டே இருந்தா பேச்சு வரும், பேச்சு வராதவாளுக்கு என்று ஒரு வார்த்தை சொல்வது உண்டு. அது ரொம்ப பிரிமிட்டிவ் ட்ரீட்மெண்டா கூட இருக்கலாம். இது யாரும் பண்ணி பார்த்து நானும் தெரிஞ்சின்றதில்லை. ஆனா சொல்லுவா, பேச்சு வராத குழந்தைக்கு கூழாங்கல்ல, அது குழந்தை வாயில போட்டா முழுங்கி எடுத்துனாலும் கஷ்டம். அத கூழாங்கல்ல வாயில போட்டு கொதப்பி அது போல பேச்சு வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. யாரோ ஒரு ரொம்ப பெரிய கிரேட் ஸ்பீக்கர் ஒருத்தர், அவருக்கு சின்ன வயசுல பேச்சே வராதான். அதனால அவர் பேச்சு வரவழைக்க, அவர் பேச்சு சின்ன வயசுல பேச வராது அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாராம், ரொம்ப ஏகாந்தமான ஒரு இடங்கள்ல போய் உட்கார்ந்துட்டு வாயில பேச்சு வராம இருக்கச்சு ஏதோ சத்தம் வரும், காய்ச்சி மூச்சுன்னாவது சத்தம் வரும். அந்த மாதிரி காய்ச்சி மூச்சுன்னாவது சத்தம் போட்டு ரொம்ப மணிக்கணக்கா காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடுவாராம். எதுக்காகனா அந்த தொண்டை பிரிஞ்சு நாக்கு சுழண்டு அது நாக்கு மடிஞ்சு பேச்சு வரணும் இல்லையோ, அதுக்காக ரொம்ப அப்படி பிரயத்தனப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தை வந்து அப்புறம் அவர் பெரிய ஸ்பீக்கர் ஆயிட்டார் அப்படின்னு அவருடைய ஆட்டோபயோகிராபியில சொல்லியிருக்கா. அது போல பேச வருதுன்றது ஒரு பெரிய ஒரு அதிருஷ்டம் தான். எல்லாரும் பேசிடுறான்றதுனாலே நாம் பேச்சுன்றது சகஜமா நினைச்சுட்டு இருக்கோம். அதான் தேசியம் சாதிக்கிற, ஜீவாத்மாவுக்கு பேச வராது. அதுவும் இப்ப எடுத்திருக்கிற ஜென்மங்கள்ல எத்தனை ஜென்மங்கள்ல பேச்சே வராத ஜென்மங்கள்னு உண்டு. அதெல்லாம் போக ஏதோ பறவைகள்லாம் சப்திக்கிறது. ஆனா இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் எல்லாம் வேறையா இருக்கு. அப்ப மிருகங்கள்லாம் கூட சப்திக்கிறது. சதுரசீதி லக்ஷேஷு யோனிபேதேஷு ஜாபவம் அப்படின்னு மொத்தம் 84 லட்சம் ஜென்மாக்கள் உண்டு. அது 84 ஜென்மாக்கள்லையும் பிறந்து சுத்தி வர வேண்டியதுதான். சாதாரணமா டிவி பார்க்குறவாளுக்கு அனிமல் பிளானட்னு ஒன்று உண்டு. டிஸ்கவரி சேனல்னு வரும். அனிமல் பிளானட்ன்றதை பார்த்தான்னா நிறைய புழு பூச்சி மிருகங்கள், அது அதனுடைய சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறது, போக்கு இல்லாம சுத்துறது, வெயில் அலையிறது, இப்படியே நிறைய காட்டுவா. அதுல பார்த்தா இதே மாதிரி இப்போ இந்த அனிமல் பிளானட்ல காண்பிக்கப்படுகின்ற ஜென்மாக்களில ஒரு ஜென்மா நமக்கு பாக்கி இல்லைன்னு அதை பார்த்து நாமும் ஒரு பாடம் படிச்சுக்கலாம். லோகமே பெரிய பாடம் தான். லோகத்தை பார்த்தாலே நமக்கு பாடம் புரிஞ்சுட்டே வரும். ஒவ்வொரு மிருகங்களும் அது ஆகாரத்துக்கு அலையிறதும், அது அபயத்தை தேடி அலையிறதும், பயம் இல்லாம இன்னொரு மிருகத்தினாலே ஆபத்து இல்லாம தப்பிச்சுக்கிறதுக்காக அலையிறதையும், ஒரு நீரை ஒரு தாக சாந்திக்கு ஜலத்தை தேடி அலையிறதையும் இதெல்லாம் அப்படி காட்டுவா. இப்படியே ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் அலைஞ்சின்னு வந்திருக்காது. அப்படியே ஒரு மான் ரொம்ப தாகத்தோட ரொம்ப தேடின்னு நீர்நிலைக்கு போகும். அங்க போனா அதே நீர்நிலையில தானும் கொஞ்சம் ஜலம் சாப்பிடலான்னு சிங்கம் வரும்.
சிங்கம் வர போறது மானுக்கு தெரியாது, மான் வர போறது சிங்கத்துக்கு தெரியாது. ஆனா திடீர்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சா அடுத்த க்ஷணம் அந்த மான் க்ளோஸ். அதான் சிங்கமும் எதிர்பார்த்துன்னு வரல, மானும் இதை எதிர்பார்த்துன்னு வரல. அம்மா அப்பாவுக்கு பிறந்து ஆசை ஆசையா வளர்ந்து துள்ளி குதிச்சு ஒவ்வொரு க்ஷணமும் அப்படியே நல்ல பசும்புல்லு சாட்டு ஆனந்தமா வளர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த மானுக்கு ஒரு க்ஷணத்துல சமாப்தி ஆகி போறது. இப்படியாக்கும் ஜென்மாக்கள் போறது. இப்படியான காட்சிகள் எல்லாம் அந்த சேனல்ல காட்டுவா. டிவியில எத்தனையோ கெட்ட விஷயங்கள் வந்தாலும் நாம் படிச்சுக்கிறதுக்குன்னு உண்டான சில விஷயங்களை நாமே படிச்சுக்க வேண்டியதுதான். இப்படியான ஜென்மாக்கள் எடுத்துட்டு வந்தா எந்த ஜென்மாவிலே இந்த ஜீவன் பேச்சு வரவழைச்சு பேச்சு வந்து அதுவும் பெருமாள் இடத்திலே பேச முடியாததான பாக்கியம் வந்து அதுவும் பெருமாள் இடத்திலே போய் ஐயோ எனக்கு பல் வலிக்கிறதே, பல்வலி சரியானுமே, வயிற்று வலிக்கிறதே, வயிற்று வலி சரியானுமே, ஐயோ பணம் வேணுமே, எனக்கு அந்த சாமான் வாங்கணுமே, இந்த சாமான் வாங்கணுமே, எனக்கு வேலை வேணுமே, பணம் வேணுமே, அப்புறம் எனக்கு உடம்பு சரியாகணுமே, எப்படி என் குடும்பத்தார் சௌக்கியமா இருக்கணுமே என்று ஒரு அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சான்னா சகசிரநாமத்துல பெருமாளுக்கு 1000 திருநாமம் தான் சொல்லியிருக்கு. நாம எழுதி போட்டுற அப்ளிகேஷன்ல எத்தனை அப்ளிகேஷன் இது வரைக்கும் பெருமாளத்திலே போட்டிருப்போம்னு கணக்கே கிடையாது. ஆனா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுறதுக்கு தப்பி போறது, விட்டு போறது. அதான் இங்க தேசிகன் எடுத்து சொல்ற ரக்ஷியஸ்வயா தவ பரோஸ்மியம் அபூர்வான். ரக்ஷியஸ்வயா நீ ரட்சிக்க வேண்டாமா, என்ன நீ ரட்சிக்க வேணுமே, உன்னுடைய பாரமாச்சே நான், உன்னுடைய பாரமாய் நான் ரட்சிக்கப்பட வேண்டியவனாயிருக்க நான் எப்படி ரட்சிக்கப்படாமல் போகலாம் என்று கேட்கிறார். அபூர்வான் வர்ணானிமான் ரக்ஷிதவ்யா வயம் சஸ்வதி கர்ப்பபூதா தவோதனாக. பெருமாள் வனவாசத்துக்கு எழுதின போது அங்க இருக்கிற தண்டகாரண்யத்து ரிஷிகள் பெருமாளிடத்திலே கேட்டுக்கொண்ட பிரார்த்தனை இதுதான். ரக்ஷிதவ்யா வயம் சஸ்வதி கர்ப்பபூதா தவோதனா அப்படின்னு. தன்னா நகரஸ்தோ வனஸ்தோ வா தன்னோ ராஜா ஜனேஸ்வரா. நீ எங்க இருந்தாலும் எங்களுக்கு ரட்சகன்தான். நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் உன்னுடைய வயத்து குழந்தைகள் போல, வயத்திலே வளர்ற குழந்தைய போல, தாயினுடைய வயத்திலே வளர குழந்தைகள் போல நாங்கள், அதான் நீ என்ன ரட்சிக்க வேணும் என்று கேட்டு காட்டி கொடுக்குறா. அதுவும் பெருமாள் இடத்திலே ரக்ஷியஸ்துவயா உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தை வந்ததே. தவபரோஸ்மி என்று இந்த வார்த்தை வந்ததே. உன்னுடைய பாரம் நான் என்று இந்த வார்த்தை வந்ததே. இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த வார்த்தை வருமா வாயிலன்னு? இந்த வார்த்தை வராது சுவாமி. பகவானே நீயே சரணம் என்று இந்த வார்த்தை மாத்திரம், இந்த ஜீவாத்மா இந்த வார்த்தை வரவே வராது. 1000 கோடி பேச்சு பேசுவா, ஆனா இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் வராது. வாய்ப்போ இது ஒப்பமற்ற இல்லை ஈவா நெஞ்சே போய் போய் வெண்ணரகில் பூரிகேல். ஆழ்வார் சொல்றாரு, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, நரகத்துக்கு போக வேண்டாத சான்ஸ் கிடைச்சிருக்கு மனசே. இந்த சமயத்திலையும் நரகத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறதுக்கு என்று ஏதாவது தப்பு வழிக்கு போகாது. வாய்ப்போ இது ஒப்ப இருந்தாதிலே நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார். இது வாய்ப்போ இது ஒப்ப மற்ற இல்லை வா நெஞ்சே. நெஞ்சே இப்படி ஒரு ஆச்சரியமான வாய்ப்பு கிடைக்காது, கோடி ஜென்மங்கள்ல கிடைக்காது. துர்மோஜோத்பட கர்ம கோடி நிபிடோ ஆதேச வசியகிருதா பாஹ்யைர் நைவ விமோஹிதோஸ்மி குதுஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதா யோ மகாநதிகோ மகான் யதிபதேர் நீதஸ்ய தத் பௌத்ரஜானாச்சார்யாநிதி ரங்கதுர்யமயதே ஸ்வல்பாவஜிஷ்டோவரா என்று ஒரு அருமையான ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ஞாச திலகத்திலே சாதிக்கிறார். கிடைக்காது, இப்படியான ஒரு ஜென்மா கிடைக்காது. இந்த ஜென்மா கிடைக்கிறதுக்கு பாடுபட்டது யார் தெரியுமோ? நாம் இல்லைன்னுட்டார். இப்படியான நல்ல ஜென்மா கிடைக்கிறது பகவானே நீயே சரணம் என்று எம்பெருமான உணர்ந்து அவனிடத்திலே இந்த பாரத்தை ஒப்படைக்க கூடியதான இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியது. இது யாரு பட்ட பரிசிரமம்னு கேட்டா இது பகவான் பட்ட பரிசிரமம் அப்படின்னுட்டார். இது நாம் பட்ட பரிசிரமம் அல்ல. ஏன்னா நமக்கு இந்த விஷயத்துல ஒண்ணுமே தெரியாதே. எப்படி நாயம் தேவோ நமத்தியோவா நதிரிய ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனா என்பதாக விஷ்ணு புராணத்துல
ஜீவாத்மா மரமா இருக்குச்சே, மரமா பிறவி எடுக்குச்சே, தன்னை மரமாவே ஐக்கியப்படுத்திக்கிறான்டா. விலங்கா பிறவி எடுக்குச்சே, விலங்காவே ஐக்கியப்படுத்திக்கிறான். மனுஷனா இருந்தாலும் அப்படிதான், தேவதையா இருந்தாலும் அப்படிதான்டா. பகவானுக்கு தாசபூதன், பகவானுடைய சொத்து, பகவான் தான் ரக்ஷகன், பகவான் காப்பாற்ற போறான், அந்த எண்ணமே இருக்கிறது இல்லடா என்று அந்த மைத்ரேய பகவானுக்கு பராசர பிரம்ம சொல்றார். அது எத்தனை ஜென்மத்திலையும் இப்படியான ஒரு பாவமே இருந்தா மரமாவே நினைச்சுக்கிறது, விலங்காவே நினைச்சுக்கிறது. இப்படியே இந்த மாதிரியான பாவங்கள்லாம் இருந்தா எப்பதான் இவன் ஈஸ்வரன் தான் நம்ம ரட்சிக்க போறான்னு இருக்கச்சேவும் ஒன்னும் தெரியாது. அப்படி அப்படி இப்படியே பிறந்து பிறந்து எல்லாம் வீணா போறது. அப்படியே இந்த அனிமல் பிளானட் சேனல்ல ஒரு முறை பார்த்தேன். அப்படியே வரி குதிரைகள், அது நிறைய ஒரு 100 வரி குதிரைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வரி குதிரைகள் எல்லாம் ஒரு சின்ன கால்வாயை தாண்டி போறது. இந்த கால்வாயில ஜலம் போயிட்டு இருக்கு. அந்த ஜலம் போயிட்டு இருக்குச்சே அந்த வரி குதிரைகள் அதுல இறங்கி போறது. அந்த இடத்துல குதிரைகள் தாண்ட போறதுன்னு நினைச்சு அடியில முதலைகள்லாம் பதுங்கி இருக்கு. அப்ப அந்த முதலைகள் அங்க பதுங்கி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் இந்த வரி குதிரைகள்லாம் இறங்கி போறது. அப்படி போச்சு, பலார்னு காலால உத விட்டுண்டே போறது. அது மாதிரி போச்சு. அப்படி போறது எல்லாம் முதலைகளையே உதைச்சு தள்ளின்னு கூட போறது. ஆனா அப்படி இருக்குச்சே கூட நடுவுல ஏதோ ஒரு வரை குதிரைய ஒரு முதல்ல பிடிச்சி ஊத்துடுச்சு. உடனே அது சிரமப்படுறது. அப்படியே எல்லாம் திரும்பி பாக்குறது, இடவாழ்தமான்னு தாண்டி போறது. அப்படியே திரும்பி போச்சு. அந்த முதல்ல அந்த வரி குதிரையை இழுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். 100 இறங்கிட்டு ஒண்ணு குறைஞ்சி போச்சு. எல்லாம் திரும்பி பார்த்தது. இனிமே அந்த குதிரைகளால ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இப்போ நம்ம 100ல ஒருத்தர் குறைஞ்சிட்டோம், இனிமே அடுத்த வேளை ஆகாரத்தை பார்க்க வேண்டியதுதான்னு எல்லாம் திரும்பி அப்படியே போறது. இப்படி ஒரு ரொம்ப சோகமான காட்சிகள். இதே மாதிரிதான் ஜன்மாபூ எத்தனையோ ஜென்மாக்கள் இப்படி சோகமான காட்சிகளோட தான் முடிஞ்சு போச்சு. எத்தனை ஜென்மாக்கள் முடிஞ்சாலும் சரி, ஒரு சமயம் கூட பெருமாளோட தன்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறதுக்கு உண்டான எண்ணம் வரத்துக்கு வேண்டியதான ஒரு கொடுப்பனையும் இல்லாம இருந்தது. அப்படி இருக்குச்சே மனுஷனா பிறந்தா சொல்லியோ. அதான் கேக்குறாருங்க. துர்மோஜோத்வட கர்ம கோட்டி நிவிடோ வியாதேசவசிய கிருதா அப்படின்னு. இத்தனை கர்மாக்களை தாண்டி, இத்தனை ஜென்மாக்களை தாண்டி ஒரு மனுஷ ஜென்மாவிலே சாஸ்திர பிரகாரம் தான் பகவானை நாம ஆராதிக்கணும், அப்பதான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்று ஒரு நிலைக்கு வருவது அது பெருமாள் பண்ண பிரயத்தினால்தான் ஆகணும். அது நாம் பண்ண பிரயத்தினாலே ஆகாது. பாஹ்யைர்னை விமோகிதோஸ்மி அப்படியே தான் வந்தாலும் சரி. இங்கேயோ மனுஷனா பிறந்தா எத்தனை பேச்சு பேசுறா, எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். அப்படியே ரொம்ப உறுதியா பேசுறா, அவ ரொம்ப கன்விக்ஷனோட பேசுறா. தாங்கள் பேசுறது தான் ரொம்ப சரியானதுன்னு நினைக்கும்படியா பேசுறா. அதை பேசுனா நமக்கும் அவளோட ஒரு உறவு வந்துடுறது. அவ பேச்ச நம்பும்படியா ஆயிப்போகுது. அதனால எதேதோ தெய்வத்தெல்லாம் சொல்றா, ஏதேதோ கர்மாக்களெல்லாம் வழிகாட்டி விடுறா. அதுல மனசு ரொம்ப குழம்பி போடுது. அந்த தேசிகன் சொல்ற, கிடைக்காத பிறவி கிடைச்சாலும் குழப்பறதுக்கு இத்தனை பேர் இருக்குச்சே, என்னை குழம்பாம காப்பாத்தினியேன்னு அவர். இது ஞாச திலகத்துல சாதிக்கச்சே சொல்றாரு. இத்தனை பேர் இருக்கச்சே என்னை குழப்பாம காப்பாத்தினியே. எனக்கு ஜன்மா கொடுத்தது பெரிய கொடுப்பனேன்னா, பெரிய அனுகிரகம்னா, அது உன்னுடைய பிரயத்தனம்னா, திருப்பியும் எனக்கு குழப்பாம காப்பாத்தின பாரு. அதே அப்பா, அது எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பேன். பாஹ்யைர்னை விமோகிதோஸ்மி குதுஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதா. சரி, போனா போறது. பௌத்தர்கள்னாலே நான் ஏமாறல, ஜெயினர்கள்னாலே ஏமாறல, சைவர்களாலே ஏமாறல. சரி, வேதாந்தத்துக்குள்ள வந்தான்னா வேதாந்த வாக்கியங்களை எடுத்து நானே பிரம்மம், நானே தெய்வம் என்று சொல்லும்படியான அத்வைதிகள் இப்படியான அவளுடைய பேச்சில் கூட ஏமாந்து போயிருப்பேன் நான். அவளும் பெரிய சுவாமிகளா இருக்கா, எல்லாம் பெரிய கணபாதிகளா இருக்கா, அவெல்லாம் வேதம் நன்னா சொல்றா, வேதாந்தத்தை நன்னா எடுத்து பிரவச்சனம் பண்றா. அவளுடைய வார்த்தையில நான் ஏமாந்து போயிருந்தா நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று பிரமிச்சு போயிருப்பேன். நல்ல காலம்.
அவளுடைய வார்த்தையில மாட்டிக்காம இருந்தேன். அதுவும் என்னுடைய பிரயத்னத்தினால இல்ல, அது நீ செஞ்ச பிரயத்தனம் தான், உன்னுடைய அனுகிரகம் தான். எல்லா பரிசிரமும் நீ தான் பட்ட. அதான் சொல்ற தேசிகனுடைய திருவள்ளும் அதுதான். எல்லா பரிசிரமும் பெருமாள் தான் பட்டு நம்ம இப்படி கொண்டு வந்து கொடுத்தார். இது கண்டாய் நன் நெஞ்சே இப்பிறவியாவது, இது கண்டாய் எல்லாம் நாமுற்றது, இது கண்டாய் நாரணன் பேரோதி நரகத்து அருகணையா காரணமும் வல்லையேல் கான், இது கண்டாய் நன்னெஞ்சே இப்பிறவியாவது, இது கண்டாய் எல்லாம் நாமுற்றது அப்படி பூதத்தாழ்வார் சொல்றார். நெஞ்சே, இப்போ ஒரு ஸ்திதி வந்திருக்கு, நாராயணனுடைய திருவடித்தாள்களே தஞ்சம் என்றதான ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த எண்ணம் வந்ததுனால இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, என்னென்னலாம் கிடைக்கணுமோ எல்லாம் கிடைச்சு கொடுத்து. இது இல்லாத போது என்னென்னலாம் கிடைச்சதோ அது மொத்தம் தேவையில்லாதது. இது வந்த போது இது ஒண்ணுமே எல்லாம் கிடைச்சா போன்றதான ஒரு பெரிய ஒரு பூர்த்தியை கொடுத்துருக்கு. இது கண்டாய் நன் நெஞ்சே இப்பிறவியாவது, இந்த பிறவி தான் விசேஷம். அதனால ஸ்ரீ வைஷ்ணவனா பிறக்கிறது விசேஷம். தேசிக சம்பிரதாயத்திலே கிடைக்கிற அன்வயம் ரொம்ப விசேஷம். அதிலும் சரணாகதி செய்து கொள்ளும்படியானதான ஒரு பாக்கியம் கிடைச்சா கோடானு கோடி ஜென்மத்தினுடைய முடிவான பாக்கியம் இது. அதான் இங்க தேசியம் சாதிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்க, இதுவும் நீ கொண்டு வந்து வச்சதுதான். ரக்ஷத்வயா தவபரோஸ்மியகம் இத்தியபூர்வம், தவபரோஸ்மி அப்படி. அதனால நீயே ரக்ஷகன் என்று நினைச்சுக்கிறது போக பெருமாள் தான் ரக்ஷகன்னு நினைச்சுக்கலாம். அப்படிதான் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல கூட சொல்றா, பெருமாள் தான் ரட்சகன்னு சொல்றா. ஆனா இருந்தாலும் நான் உன்னுடைய பாரமாய் உன்னிடத்திலே இந்த ஆத்மாவை ஒப்படைக்கிறது என்பதான பரநியாசம் என்று அவ பண்ணாம போயிடுறான். இங்கதான் தேசிகன் எடுத்து காட்டுறார். நீயே ரட்சகன் என்ற நினைப்போட இந்த ஆத்மாவை உன்னிடத்திலே இந்த பரநியாசம்னு பண்றோமே, இந்த பரநியாசம் நீயே பண்ணி வச்சுட்ட. இத்தனை பெரிய காரியம் பண்ணிட்டியப்பா. ரக்ஷத்வயா, நீயே ரக்ஷகன்றதான வார்த்தையும் சொல்ல வச்ச, உன்னுடைய பாரமாக நான் ஆனேன் என்று இதையும் சொல்லும்படியா பண்ணி வச்சுட்ட. இத வார்த்தை வாயிலிருந்து வரணும். இந்த வார்த்தை எப்படி வரும்? இந்த வார்த்தை வாயிலிருந்து வரணும். எப்படி வரும்? அது சப்தம்ன்றது எப்படி வரும்? ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு, இப்போ பாட்டு அமுக்கினா வேலை செய்யல, நல்ல அருமையான பாட்டு, அருமையான பிரசங்கம் அந்த டேப்ல வச்சிருக்கோம், எடுத்து போட்டா டேப் ரெக்கார்டர் வேலை செய்யல, சத்தம் வரல, கேட்கணும் போல இருக்கு, ரொம்ப தவிப்பா இருக்கு, டேப் ரெக்கார்டர் வேலை செய்யல. என்னதான் பண்ண முடியும்? டேப் ரெக்கார்டர் வேலை செய்யணும். டேப் ரெக்கார்டர் எப்படி வேலை செய்யும்? அதுக்கு எத்தனையோ பெரிய இண்டஸ்ட்ரி, அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு ஒரு டேப் ரெக்கார்டர் தயார் பண்ற. அதுக்கு மேல அது டேப்பு ஒன்னொன்னு அதுல ஆச்சரியமான இண்டஸ்ட்ரி. டேப் தயார் பண்ற இண்டஸ்ட்ரி வேற, அதுக்கு பேட்டரி தயார் பண்ற இண்டஸ்ட்ரி வேற, அந்த டேப் ரெக்கார்டர் தயார் பண்ற இண்டஸ்ட்ரி வேற, அதுக்கு மேல அதுக்கு கவர் பண்ற இண்டஸ்ட்ரி ஒண்ணு. இதெல்லாம் எத்தனையோ பேர், ஆயிரம் பேர், இத்தனை பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் வேலை பார்த்து தான் ஒரு டேப் ரெக்கார்டர்ன்றது ஒண்ணு வருது. அதுல கடைசியில பார்த்தான்னா அது ரிப்பேர் ஆகி போச்சு. டேப்பை போட்டா சத்தம் வரல. என்ன கஜகரணம் போட்டாலும் சத்தம் வருமோ அதுல? அது எப்படியோ அது சரியா அதை சரிப்படுத்தினா தானே அந்த பேச்சுன்றது அதுல இருந்து வரும். அது போலதான் இந்த ஜீவாத்மா வாயிலிருந்து பேச்சு வரணும்னா இத்தனை கஜகரணம் பெருமாளே போட்டாரோன்னு சொல்லணும். இத்தனை கஜகரணம் பெருமாளே போட்டிருக்கணும், இல்லைன்னா அவ்வளவு தூரம் நடக்காது. ஏன்னா இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பேச்சு அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஜகத்தை சிருஷ்டி பண்ணச்சு ஆகாஷாத் வாயு அப்படின்னு, ஆகாசம்ன்ற தத்துவத்திலிருந்து வாயுன்ற தத்துவத்தை பெருமாளால் தான் உண்டாக்க முடியும், வேற ஒரு பயலால பண்ண முடியாது. ஆகாசம்ன்றதான தத்துவம் இருக்கு, அப்படி வெறும் இடைவெளியான தத்துவம் இருக்கு, அதுல இருந்து வாயுன்ற தத்துவத்தை உண்டாக்கணும் அப்படின்னு இல்லையா? இப்படி இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் அக்னி ராப இப்படி மாதிரி தத்துவங்கள் எல்லாம் உண்டாக்கணும். தத்துவங்களை உண்டாக்கினா விட்டு அதுக்கு மேல இந்த சரீரத்தை உண்டாக்கணும். சரீரத்தை உண்டாக்கினா விட்டு இந்த சப்தம் என்கிறதானதை வாயில வர வைக்கணும். அதனால இந்த சப்த குணகம் சப்த குணகம் அப்படின்னு சொல்லுவான். ஆகாசத்துக்கு சப்தம் குணம்னு சொல்றா. இந்த ஆகாசத்துக்கு சப்தம்ன்றதான குணத்தை உண்டாக்கி அது வாயு என்கிறதான தத்துவம் வந்ததுக்கு அப்புறம் அது வெளிப்பட ஆரம்பிச்சு, அதுக்கு மேல அதுவும் இந்த மொத்தம் பஞ்சபூதங்களையும் பூர்ணமா சிருஷ்டி பண்ணி, அந்த சிருஷ்டி பண்ண பஞ்சபூதங்களை கொண்டு இந்த மாதிரியான என்ன
சதப்பத்தான சரீரம், உள்ள எலும்பு மாம்சம், அதன் துர்நீர் நல்ல நீர் எல்லாம் சேர்த்து வச்சு இவ்வளவு தூரம் வாயின்னு ஒரு வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேற வச்சு அதுல வாகுன்னு ஒரு இந்திரியத்தை வேற வச்சு இவ்வளவு தூரம் பேச வைக்கணும்னா இத்தனை விஷயங்கள்ல ஒரு விஷயமாவது ஒரு மனுஷன் தான் பிரயத்தனத்தினாலே பண்ணி வைக்க முடியுமோ? பெருமாள்லாம் பண்ணி வைக்கணும். அதான் சொன்னார். சொல்லினால் தொடர்ச்சி நீ சுலப்படும் பொருளும் நீ சொல்லினால் சுலப்படாது தோன்றுகின்ற சோதினி சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே அப்படின்னு பகவான போய் வாக்குனாலே என்ன சொல்லிட முடியும்னு திருமணி ஆழ்வார் கேட்கிறார். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம மொத்தம் சூன்யம் போல இருந்தது பிரகிருதி. அந்த பிரகிருத்திலிருந்து மகத்துன்னு ஒரு அபாரமான தத்துவத்தை, அதுல இருந்து அகங்காரம்னு ஒரு அபாரமான தத்துவத்தை, அதுல இருந்து பூத சூக்ஷ்மங்கள்னு அபாரமான தத்துவத்தை, அதுலேயும் பூதங்களை உண்டாக்கி அந்த பூதங்களுக்கு பஞ்சபூதங்களுக்கு இப்படியான சப்தம் ஸ்பர்சம் ரூபம் இது மாதிரியான தன்மைகளையும் உண்டாக்கி அதுக்கு மேலே உண்டானதான இந்த ஜீவாத்மாக்களுக்கு விசித்திரமான சரீரத்தை கொடுத்து அந்த சரீரமும் தான் சதுரசீதி லட்சேஷு யோனிபேதேஷு ஜாபவம்னு சொல்லி 84 லட்சம் வகையான பிறவிகளா போச்சு. அதுல ஒரு பிறவியா மனுஷனா வந்து பிறந்து அதுலேயும் தான் பாரத தேசத்திலே இப்படி பாஷ்யகார சம்பிரதாயத்திலே பிறக்கும்படியான அபாரமான புண்ணியமா, அதுலயும் விசேஷமாக ரொம்ப கனமான புண்ணியமா தேசிகனுடைய சம்பிரதாயத்துல வந்து பிறந்து அதுலேயும் கூட எத்தனையோ பேச்சு பேசும்போது நடுவுல எம்பெருமானிடத்திலே ஆத்ம சமர்ப்பணம் என்னப்பா நீதான் சரணம்னு பெருமானிடத்திலே ஆத்மாவை இந்த பாரத்தை ஒப்படைக்கிறதுன்றதான இத்தனை கொடுப்பனன்றது எத்தனை பெரிய ப்ராஜெக்டை போட்டாலும் அது பெருமாள் மட்டும்தான் நடத்த முடியும். அதான் பெருமாளே அதான் சொல்றாராம் கீதையில சரமஸ்லோகத்துல சொல்லச்சே, சுவாமி தேசிகன் சரமஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணி காட்டச்சே, சாதனமும் நற்பயனும் நானே யாவன் சாதகனும் என் வசமாம் என்னை பற்றும் சாதனமும் சரண நெறியன் உனக்கு சாதகனும் என் வசமாம். அந்த உபாயம் அனுஷ்டிக்கிறானேடா, அந்த உபாயம் அனுஷ்டிக்கிறவன் உபாயத்தை எப்படி அனுஷ்டிக்க முடியும்? நான் அசைஞ்சு கொடுத்தால ஒழிய, நான் அசைவித்து விட்டால ஒழிய, அவனுக்கு அந்த வாக்குல அந்த வார்த்தையை வரவழைச்சால ஒழிய அவனால இந்த வார்த்தையை எப்படிடா சொல்ல முடியும்? அதனால சரணாகதி பண்ணி வைக்கிறவன் நான் தான்டான். அதான் இங்கேயும் கேட்கிறார் தேசிகன். இந்த சரணாகதியை பண்ணி வச்சது நீதானே அப்படின்னு கூறத்தாழ்வன் சாதிச்சார் தேவபெருமாள் இடத்துல. வரதா, ஏதோ உன்னிடத்துல வந்து நானும் சரணாகதன் என்று சரணாகதி பண்ணிட்டதான் நினைச்சுக்கிறதுக்கு வாஸ்தவத்துல எனக்கு ஒரு யோகியதையும் இல்லையேன்னாரு. ஏன்னா வரத தவ கலு பிரசாதே சரணம் இது வாச்சோபிமேனோ தியாது. நீ அனுகிரகம் பண்ணலன்னா இந்த நாக்குல சத்தம் தான் வருமா, அந்த சத்தம் தான் பகவானை பத்தி வருமா, அதுவும் தான் விசேஷமாக நீதான் சரணம்ன்றதான வார்த்தையா வருமோ? எப்படி உதவாக்குற டேப் ரெக்கார்டர்ல பெரிய பிரமாதமா பாட்டு சப்திக்கணும்னா எப்படி வரும்? அது போலத்தான் இந்த உதவாக்குற சரீரத்துல வாக்குல வரதா நீயே சரணம்னு எப்படி வரும்? அது வரத தவகலு பிரசாதாதிருத்தே சரணமிதி வாச்சோபி மேனோதியாது அப்படின்னு இந்த வாக்குல வந்துருவான்னா வரதா நீதான் சரணம்னு நீ சொல்ல வச்சே வந்தது, அவ்வளவுதான். அதான் இங்கேயும் தேசியம் கேட்கிறார், இப்படி எல்லாம் என் வாக்குல வரவழைச்சியப்பா, இதுக்கு எத்தனை பரிசிரமப்பட்டிருப்ப நீ. இந்த பரிசிரமம் தான் யாருக்காக பண்ண, யாரிடத்துல பேர் வாங்கணும்னு பண்ண என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இது பக்கத்துல ஒரு தேவிகள் இருக்காளே, உன்னை அவ்வளோ ஆசையா, உன்னை ரொம்ப பெரிய வீரனா, உன்னை ரொம்ப பரம சுத்தனா, உன்னை ரொம்ப பரம உதாரணா, ரொம்ப பெரிய தெய்வமா உன்னை அப்படி ஆசைப்பட்டுன்னு நேசிக்கிறாளே உன்னுடைய தேவி பெரிய விராட்டி ஸ்ரீதேவி, அவ உன்னை ரொம்ப பிரியமா உன்னை கட்டாட்சிக்க வேணும், உன்னிடத்துல அந்த அன்பு பெருக்கோட எப்பவும் இருக்க வேணும்ன்றதுக்காக என்ன ஒரு பெரிய சாதனையை பண்ணி காட்டுறேன்னு என்ன நீ இப்படி வளர்த்து கொண்டு வந்து உன் திருவடியிலே நிக்க வச்சிருக்க. அதனால யாருக்காக அந்த பிராட்டி உன்னை ரொம்ப நேசிக்கணும் என்ற ஆசையினாலதான் இந்த காரியம் பண்ணிருப்ப. எப்பவுமே பக்கத்துல ஒரு பெண் இருந்தானா அந்த பெண்ணுக்காக அந்த புருஷன் ஏதோ பெரிய சாதனையை சாதிக்கிறதா ஒரு முயற்சி செய்வதுன்றது உண்டு. அது லோகத்துல ஒரு அஜ்ஞானம் உண்டு. பெருமாளுக்கும் அப்படி ஒரு ஆசை உண்டாம்.
தாயார் தன்னை எவ்வளவோ நேசிக்கிறா, அவளுக்காக ஒரு பெரிய வீரச் செயலை செய்யணும் என்று. எது பெரிய வீரச் செயல்னா, தேசிகன் சொல்றார், என்ன மாதிரியான ஒரு பாவிய கூட அது வாயில அவன் சரணம் நீயே சரணம் என்று ஒன்னிடத்துல வந்து நிக்க வைக்கிறப்ப, இப்படி நிக்க வைக்க பண்ற பாரு, அந்த மாதிரியான பெரிய காரியத்தை நீ பண்ணின. அதனால ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபாத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதையா ஓஷதி வியோன்னமன்னாத் புருஷா என்று இப்படியாக ஜீவாத்மாக்களை எல்லாம் பண்ணி கொடுத்த இத்தனை பெரிய ஆணை தொழில்கள் இருக்க, இத்தனை ஆணை தொழில்களும் அந்த பிராட்டி உன்னை ரொம்ப பெரியவனா நினைச்சுக்கணும்ன்ற ஆசையினால நீ அந்த வீராப்புக்காக பண்ணினது தான் அப்படின்னு தான் தோன்றது. இல்லைன்னா வேற ஒரு காரணமும் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் அதான் சொல்றார், இவ்வளவு தூரம் பிராட்டி முன்னாலே வீரபுருஷனா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்ன பரித்தியாகம் பண்ணியானா, இப்ப விராட்டி என்ன நினைப்போ, இப்ப ரொம்ப வீரத்தனமா எல்லாம் நடந்தார், கடைசியில சொதப்பிட்டார்னு வாழை சாதாரண பாஷையில சொல்லுவாளே, அது மாதிரி எல்லாம் வீரமாத்தான் பண்ணினார், கடைசி அந்த முடிக்கச்சே தோத்து போயிட்டார். இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு இவர் என்று உம்மிடத்துல ஒரு அஸ்வாரஸ்யம் அவளுக்கு வரக்கூடாது. அதுக்காக வீரபுருஷனாவே நீர் நடந்து காட்டணும்னா என்ன காப்பாத்தினா உமக்கு ஜெயம்தான். ஜெய வருஷத்துல பெருமாளுக்கு ஜெயம் என்னன்னு தேசிகன் சொல்லி கொடுக்குறார். சக்ஷஸ்வயா தப பரோஸ்மியமித்யபூர்வான் வர்ணானிமான் அஹிருதயான் அபிவாச்சயித்வா. உடனே பெருமாள் நினைச்சுப்பார், நாம சொல்லி கொடுத்த சாஸ்திரத்தை கொண்டு நம்மையே நடக்கிறான் இந்த பையன், ஆனா இருந்தாலும் நாம என்ன சொல்லியிருக்கோம், உண்மையா இருக்கணும், மன்மனாபவா மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு, எவ்வளவு பக்தி வேணும், எவ்வளவு ஸ்ரத்த வேணும், எவ்வளவு அனுஷ்டானம் வேணும், எவ்வளவு ஒன்றி போயிருக்கணும், எவ்வளவு பரிசுத்தனா இருக்கணும் என்றெல்லாம் எத்தனையோ சொல்லி கொடுத்தா அதெல்லாம் விட்டான். என்ன சரணம்னு பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுன்னா சரி, சரணம்னு தான் சொல்லானே, சொன்ன வார்த்தையாவது மனப்பூர்வமா சொன்னானா, மகா விஸ்வாசத்தோட சொன்னானா, அங்க பஞ்சகத்தோட சரியா சொன்னானா என்றால் அதுல இல்ல, மொத்தம் கல்மஷம். அதுல அபூர்வான் அகிருதயான் அப்படின்னு, அகிருதயான மனப்பூர்வமா சொல்லலையே. சரணாகதி பண்ண வந்தா மனப்பூர்வமா சரணாகதி வந்தானா இல்ல, சரணாகதி பண்ண வச்சு என்ன மாதிரி நினைச்சுண்டு சரணாகதி பண்ண வந்தா, எப்படியும் தான் இந்த ஜென்மா முடிய போறது, முடிகிற ஜென்மா ஒருவேளை பெருமாள் இடத்துலதான் போய் சேரட்டுமே, அதனால சொல்லியிருக்கா சரணாகதி பண்ணா ஜென்மாந்திரம் கிடையாது, பகவான் ஏத்துக்கிறாருன்னு. இப்ப என்ன பண்ணலன்னா நஷ்டம் தானோ என்னமோ, பண்ணி வச்சா நட்டமானா போறது, நட்டம் இல்லைன்னா இப்போ கிடைச்சாலும் பரவாயில்ல, சேர்ந்து கிடைச்சதுன்னா பரவாயில்ல, கிடைக்கலன்னா கிடைக்கல, எத்தனையோ ஜென்மாக்கள்ல கிடைக்கல, இதுவும் கிடைக்கல என்று இப்படியாக்கும் ரொம்ப அஸ்வாரஸ்யத்தோட ரொம்ப அவிஸ்வாசத்தோட வந்து சரணாகதி பண்ணிக்கிறான். இப்படியாக்கும் ஒரு சரணாகதியை பண்ணிவிட்டு, நான் தான் சரணாகதி பண்ணிவிட்டனே, நான் உன்னிடத்துல சரணம்னு வந்து நின்றனே, நீ தானே என்ன வந்து சரணம்னு நிக்க வச்ச, உன்னை ரக்ஷகன்னு சொன்னனே, நீ என்னுடைய பாரத்தை ஏத்துக்கணும்னு சொன்னனே, என்ன நீ கைவிடுவியா என்று என்னிடத்தையே மடக்க பார்க்கறான். இது எந்த விதத்துல இவனுக்கு ஜெயமாகும் என்று பெருமாள் நினைக்கலாமோ இல்லையோ, அதுக்கும் அந்த யோஜனைக்கும் மேல் யோஜனை சொல்லி காட்டுறார் அவர் தேசிகன். அதான் இங்க சொல்லி காட்டுறார். அதாவது இந்த மந்த விஸ்வாசராயிருந்து சரணாகதி பண்ணாலும் கூட பெருமாளாலே கைவிட முடியாது என்பது தேசிகனுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தான் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்போ மந்த விசுவாசமா இருந்தாலும் கூட பெருமாளாலே கைவிட முடியாது என்பது விசேஷம். அதை பெருமாள் சொல்லியிருக்கார், அவர் தன்னுடைய வாக்குனாலேயே பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கார் அவர். அதுதான் அந்த ஸ்லோகத்துல சொல்லச்சு, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு. விபீஷணோ இல்ல விபீஷணன் வேஷத்தை போட்டுன்னு வந்த ராவணனோ அப்படின்னு. ராவணனாகவே வந்து சரணாகதி பண்ணா கூட ஓரளவு நம்பலாம். விபீஷணனாக வேஷம் போட்டுன்னு வந்து சரணாகதி பண்ணான்னா என்ன பண்றது என்று சுக்ரீவாதிகள் யோசிச்சிருக்க, அதுக்கும் சேர்ந்து பதில் சொல்ற. அப்ப சரணாகதனா வந்திருக்கான், விபீஷணன் என்றதான வேஷத்தை போட்டுன்னு வந்திருக்கான் எது வச்சுட்டாலும் கூட அப்பவும் எனக்கு அவனை விடுறதுக்கு முடியாதுடா, அவன் சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லின்னு வரானோ இல்லையோ, எப்படிடா விட முடியும் என்று பெருமாள் அப்படி ஸ்பஷ்டமா சொல்லியிருக்குச்சு. அந்த தைரியத்துலதான் இப்பவும் சொல்றாரு சுவாமி தேசிகன்.
வர்ணான் இவான் அகிருதயான விவாச்சயித்வா. மனசுனாலே சொல்லல, எல்லாம் நாக்கு நுனியினாலே சொன்னேன்னு. சரணாகதியும் எப்படி பண்ணிருக்கேன், நான் நாக்கு நுனியினாலே பண்ணேன். அப்படித்தான் ஆண்டவன் சாய்ச்சாகும், திருக்குழந்தை ஆண்டவன் சாய்ச்சாகும். ஆத்த போட்டின்ட்டு வந்துருவா சரணாகதி பண்றதுக்கு. ஆண்டவன் சாதிச்சா மாதிரிதான் ஞாபகம். ஆத்த போட்டின்னு வந்துருவா சரணாகதி பண்றதுக்கு. இடுப்புல சாவி கொத்து வச்சுட்டு இருப்பா. அது சாவி கொத்த வச்சுட்டு விழுந்து விழுந்து சேவிப்பா. சரணாகதி பண்ண சேவே, ஐயோ சாவி கொத்து எங்கேனா விழுந்துருத்தோ அப்படின்னு ஒரு வாட்டி தொட்டு பார்த்துக்கிறது. அந்த அளவுக்கு தான் நமக்கு சரணாகதி பண்ண சேவும் கூட அந்த பாவம் எப்படி இருக்கும்னா, நம்முடையது, நம்ம சொத்து, நம்மளுடைய க்ஷேமம், நம்ம வீடு, நம்ம ஜென்மா என்று இப்படி ஒரு மானுஷமான அபிலாஷைகள் தான் நெஞ்சு பூரா கவ்வின்னு இருக்கும். அதுதான் மனசு பூரா நிறைஞ்சு இருக்கும். இத்தனைக்கும் நடுவுல ஏதோ ஒரு மந்த விசுவாசம், அந்த மந்த விசுவாசத்தோட சரணாகதி பண்ணுவா. அதனால அப்படியான சரணாகதியாக பலிக்குமோன்னு கேட்டா, அதான் தேசியம் சாதிக்கிற, இந்த சரணாகதி மட்டும் லேசில பண்ணிட்டேனார் அவர். எத்தனை ஜென்மா தாண்டி முடியாதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் நான். இவ்வளவு தூரம் சரணாகதின்னு ஒன்று திருவடியில வந்து நிக்கிறேன்னா, இது எத்தனை பெரிய ப்ராஜெக்ட், இது கோடி ஜென்ம ப்ராஜெக்ட். இது கோடி ஜென்ம ப்ராஜெக்ட்ல இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நான். கோடி ஜென்ம ப்ராஜெக்ட்னா லேசான ப்ராஜெக்டான்னு கேட்கிறாரு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் என்னுடைய ப்ராஜெக்ட் இல்ல, அது உன்னுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பாதுகாப்பு அவசரத்துல சாதிக்கச்சே. அதான் சொன்னார் சுவாமி தேசிகன், அழகான ஸ்லோகம் அது. அஜனிஷேச்சிரம் மாதவ் ஹந்த தேகேந்திரியாதி ததனுரததிக சன் ஈஸ்வரோகம் பபூவ அத பகவதயேவா பூவமத்தாதிதானீம் தவ புனரஹமாசம் பாதுகே தன்ய ஜன்மா என்பதாக சாதிக்கிறார். அஜனிஷேச்சிரம் மாதவ் ஹந்த தேகேந்திரியாதி அப்படின்னு. எனக்கு தேகத்தை கொடுத்தா, இந்திரியத்தை கொடுத்தா, நான் அத்தோட ஒட்டின்னு விட்டேன். இது என் உடம்பு, என் கண்ணு, என் காது, நான் பேசுறேன் அப்படின்னு தேகத்தோட அப்படியே ஒட்டின்னு விட்டேன் நான். இதுவே ரொம்ப யுகமா போச்சு. ததனுததிக சன்னு ஈஸ்வரோகம் பபுவ. அதுவே தேவலன்றா போல இன்னொரு பாபம் எப்பவும் பண்ணுவேன். முதல்ல ஒரு பாபம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா பெருமாளோட ஒன்றி இருக்க வேண்டியவன்ற எண்ணம் இல்லாம தேகத்தோட ஒன்றி எல்லாம் இது என் கண்ணு, என் காது, இது நானு, இது என்னுடையது எல்லாம் அப்படி என்று எல்லாம் இந்த உடம்போட ஒன்றி போய் அப்படியே சுத்தின்னு இருந்தது இந்த ஜீவாத்மா. இந்த உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு கிடைச்சாலும் அதே தான். எத்தனை உடம்பு கொடுத்தாலும் இந்த அகங்காரம் மாத்திரம் போல. இதுக்கு மேல என்னன்னா, இதோட பெரிய அகங்காரம் ஒண்ணு இருக்குன்னு. அது என்ன தெரியுமா, ததனுதர் அதிகசன் ஈஸ்வரோகம் பபுவா. என்ன நடத்துற ஒரு தெய்வம் இருக்குன்ற நினைப்பே கிடையாது. எல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்றோம், நான் கேட்கறேன் அப்படிங்கிறோம், நான் சாப்பிடுறேன்றோம், நான் சொல்றேன்றோம், அப்படி என்னுடையது அப்படிங்க. எல்லாம் என்னன்னா எல்லாம் தெய்வம் பண்றதுன்ற நினைப்பே கிடையாது. நான் பாக்குறேன்னு பாக்குறோமே, நம்மளால பார்க்க முடியுமா? தெய்வம் கண்ணு கொடுத்து பாக்குறதுக்கு சக்தியை கொடுத்து எதிர இருக்கிற பொருளை பார்வைக்கு விஷயமாக்கி வச்சால ஒழிய பார்க்க முடியும். எப்படி நாம் இப்ப கண்ணை திறந்து பாக்குறோம், எதிர ஒரு பொருள் இருக்குன்னா அந்த கண்ணாலே பார்ப்பது என்பதான செயல் நமக்கு இருந்தா, அந்த கண்ணாலே பார்த்தால் எதிர இருக்கிற பொருள் நமக்கு தெரியணும்னு தெரிய வைக்கிறது பெருமாள். அது தனி சக்தின்னா, அது எப்படி பார்க்கறதுன்றது தனி சக்தியோ தனி காரியமோ, அதே போல எதுல இருக்கிற பொருள் அந்த பார்வைக்கு விஷயமானமோ இல்லையோ, பார்வைக்கு விஷயமானமே, பார்வைக்கு விஷயமானமே அந்த பொருளானது இந்த பார்வைக்கு தென்படுவது என்பது அது வேற ஒரு தனி சக்தி. அது பார்வை என்பது ஒரு சக்தியா இருந்தா, பார்வைக்கு தென்பட வைப்பது என்பது ஒரு தனி சக்தி. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா புரியும். அது எப்படின்னா, இப்போ சில வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு நேரடியா தெரியல, அதுக்கப்புறம் லென்ஸ் வச்சு பாக்குறோம், அப்புறம் பெரிய டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பாக்குறோம். அப்ப அது என்னன்னா, அந்த பொருள் எதிர இருந்தாலும் தென்படுவது என்பது அது வேற ஒரு ப்ராஜெக்ட். அது அதனால பார்க்கறதுன்றது, பார்க்கிற சக்தின்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா, அது தென்படுவது என்பது அது பெருமாள் பண்ணி வைக்கிற ப்ராஜெக்ட். அது நாம பண்ண ப்ராஜெக்ட் கிடையாது.
பார்க்கறதுக்கு நாம பிரயத்தனப்பட்டாலும் எதிர இருக்கிற பொருள் நமக்கு கண்ணிலே தெளிவா தெரிய வருவது என்பது அது பெருமாள் பண்ற ப்ராஜெக்ட். இது அப்படிதான் சப்தமா இருந்தாலும் அப்படித்தான். நாம வேணா சப்தம் போடலாம், நம்ம சப்தம் அடுத்த வாளுக்கு கேட்கணும்னா, இல்ல அவ போடுற சப்தம் நமக்கு கேட்கணும்னா, அது அந்த சப்தம் புரிவது என்பது சப்தத்தை புரிஞ்சு கொள்றதுன்றதான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது வேற தனி ப்ராஜெக்ட். அது அதனால நமக்கு தனி ப்ராஜெக்ட், அவளுக்கு தனி ப்ராஜெக்ட். அதுல இன்னொரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நாம பேசினபடியே புரிஞ்சுக்கிறதுன்றது அவளுக்கு அது வேற தனி ப்ராஜெக்ட். அது இப்படி எல்லா ப்ராஜெக்டும் சேர்ந்து இன்டகிரேட் பண்ணாதான் ஒருத்தர் பேசினா ஒருத்தருக்கு புரியுது. அதனால இது ஒண்ணுலயே கோடி ப்ராஜெக்ட் இருக்கு. ஒருத்தர் பேசினா ஒருத்தர் கேட்டான்றதுக்கு நடுவுல பெருமாள் அவ்வளவு கோடி ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. இன்னும் கோடி ப்ராஜெக்டா இருக்குமா அப்படின்னா உண்மையிலேயே அது கோடி ப்ராஜெக்ட் தான். அது நம்ம பேசினான்னா இங்கேன்னு அது எத்தனை தூரம் போகலாம் அப்படின்னு அதுல ஒரு பிளான். அது பக்கத்துல போகலாமா, தூரம் போகலாமா, எவ்வளவு தூரம் போகலாம், அதுலயே 1 அடி தாண்டி கேட்குமா, 2 அடி தாண்டி கேட்குமா, 3 அடி தாண்டி கேட்குமா, எத்தனை சத்தம் போட்டானா, எவ்வளவு உரத்து போட்டான்னா எத்தனை தூரம் போகலாம், எத்தனை மெல்லிதா பேசினான்னா எவ்வளவு தூரம் பேசலாம் அப்படின்னு. சில சமயம் மற்றவாளுக்கு கேட்க கூடாதுன்னு மெல்லிதா பேசுறோம். நாம மெல்லிதா பேசினா அவளுக்கு உறக்கவா கேட்கிறோம், கேட்காது. அது ஒரு ப்ராஜெக்ட். மெல்லிதா பேசினால் தூரம் போய் கேட்க கூடாது என்று. அது மாதிரி பெருமாள். அதனால ஒரு சத்தம் என்பது, அதாவது பார்வை என்பது எல்லாம் கோடி ப்ராஜெக்ட். எல்லா கோடி ப்ராஜெக்டையும் இன்டகிரேட் பண்ணித்தான் ஒரு காரியம் நடத்துறார் பெருமாள். அதான் இப்படி பேச முடியாத பேச்ச, நான் என் வாயில வராத பேச்ச உன்னிடத்துல நான் பேசினா அதுக்கு மேலேயும் அதுல விசுவாசமா சொன்னியா அவிசுவாசமா சொன்னியான்னா, சரி நான் அவிசுவாசமா சொன்னேன்னு இருந்தாலும் இந்த அவிசுவாசமான வார்த்தையை சொல்றதுக்கு நான் எத்தனை ஜென்மாக்கள் தாண்டி வந்திருக்கேன், அதை யோசிச்சு பார்த்தியா? அந்த ஜென்மாக்கள் தான் நானே கடந்து வந்ததா, எல்லாம் நீ கடத்தி வச்சது தானே. அதான் கேட்கிறார் அவர் இங்க. வர்ணானிமான் அகிருதயா நபி வாச்சயித்வா, அகிருதயா நபி வாச்சயித்வா அப்படின்னு இத வாக்குல பேச வச்சுட்டப்பா. அப்பாடா, எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இது. மனுஷனா பிறந்து கண்ணே தெரியாம ஒருத்தன் பிறந்தாச்சுன்னா அவனுக்கு கண் பார்வை வந்ததுன்னா அது எத்தனை பெரிய விஷயம். அது என்ன லேசில கிடைச்சிருமா? அது கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தன் பிறக்கச்சே அப்படி கைய விரிச்சு பார்த்தோன்னா ஒரு கையில 4-5 விரல காணும், 4 விரல் தான் இருக்கு, இன்னொரு விரல் வேணும் அப்படின்னு. எத்தனை தோப்புக்கரணம் போட்டாலும் வருமா அது, இன்னொரு விரல் வருமோ அது. அது போலத்தான் நாக்கு என்பது பேசுவது என்பது எப்படி கொடுத்துட்டார் பெருமாள், பேசி விட்டுறோம். பேச்சு வரலன்னா வருமான்னு அது அகிருதயா நபி வாச்சயித்வா, இது நீ பேச வச்சப்பா என்ன. இப்படி சப்தம் என்பது நீ உண்டாக்கின தத்துவம், பேச்சு என்பது நீ உண்டாக்கின தத்துவம், அதுல பாஷை என்பது நீ உண்டாக்கின தத்துவம். உலகத்துல அத்தனை பாஷை கிடக்குது. 200 மைலுக்கு 200 மைல் ஒரு பாஷை. உலகம் பூரா அப்படிதான் இருக்கும். 200 மைல் 500 மைல் தாண்டினா வேற பாஷை. இவா பேசுறது அவளுக்கு அடிவோட புரியாது, அவ பேசுறது இவாளுக்கு அடிவோட புரியாது. இவாளு மனுஷால் தான், அவளு மனுஷால் தான். அப்படி எத்தனை பாஷை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அத்தனை பேரும் எத்தனை பேச்சு பேசுறா. இத்தனை பேச்சுக்கள்ல தேசிகன் சம்பிரதாயத்தை தெரிஞ்சு கொண்டு அவர் சாதிச்சதான சம்ஸ்கிருத பாஷையில தமிழ் பாஷையில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்குன்னு ஒரு கொடுப்பனையா இருந்து தமிழ் வாசிச்சு சம்ஸ்கிருதம் வாசிச்சு தேசிகன் இப்படி சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பெருமாள் முன்னாடி போய் நின்றுட்டு கைய கோப்பி, அப்பா நீதான் சரணம்னு இந்த வார்த்தை வாயில வரணும்னா அப்பாடா இது எத்தனை பெரிய கொடுப்பனை இது. எல்லாரும் அது என்ன தேசிக சம்பிரதாயத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல, அதுவும் இவ்வளவு பெரிய சூரிய மண்டலத்துல, அதுல இருக்கிற இத்தனை பெரிய பூமண்டலத்துல, அது இத்தனை பெரிய பூமண்டலத்துல இத்தனை நாடுகள் இருக்குச்சு, அத்தனை நாடுகள்ல அத்தனை மனுஷால் இருக்குச்சு, அந்த மனுஷாளுக்கு அத்தனை சம்பிரதாயம் இருக்குச்சு, அத்தனை சம்பிரதாயத்துல எங்கேயோ ஒரு தமிழ்நாடா, அந்த தமிழ்நாடுல எங்கேயோ ஒரு மூலையா திருக்குறுகூர்னு, அங்க ஒரு ஆழ்வார்னு ஒருத்தர் பிறந்தாராம், அவர் தான் காட்டி கொடுத்தாராம், அவர் சொல்லி கொடுத்த சம்பிரதாயம் மட்டும்தானா, அதை தவிர இந்த பிரபஞ்சத்துல எங்கேயும் எந்த ஒரு ஜந்துவுக்கும் விமோசனமே கிடையாதான். இது என்ன இவ்வளவு ரொம்ப நேரோ மைண்டடா இருக்கு பெருமாள், என்ன அவ்வளவு சாமான்யமான ஒரே ஒரு நம்மாழ்வார் சொல்லி கொடுத்த சித்தாந்தம் தான் சித்தாந்தம்னு நம்பிண்டு அதை போறோம். அந்த சித்தாந்தத்தை நம்பி அவரை பாஷிகார் சொன்னாராம், பாஷிகார் சொன்னதை தேசிகன் சொன்னாராம். இவாள்லாம் இப்படி தமிழ்ல பேசியிருந்தாலாம். இந்த தமிழ் பாஷை
உலகத்துல 4000 பாஷை இருக்குச்சு. அவ பேசினதெல்லாம் ஒண்ணுமில்ல. 4000த்துல ஒரு பாஷை. அந்த ஒரு பாஷைத்துல ஒரு 4000னு ஒரு பிரபந்தம். அந்த பிரபந்தத்துல சரணாகதம் அடைக்காலம் புகுந்தையன்னு அஞ்சலன்னு வேண்டுமே என்று ஆழ்வார் சொன்னா போல ஒரு வார்த்தை சொன்னாதான் பெருமாள் ரட்சிப்பாராம். இப்படி கூட ஒரு அஜ்ஞானம் இருக்குமோ என்றெல்லாம் கூட நினைக்க தோணும். அதான் சொன்னார் இவர், அகிருதயா நபி வாச்சயித்வா. இப்படி இருக்குச்சே சரணாகதி பண்ணச்சே அகிருதயான் அவிஸ்வாசம். எப்படி விசுவாசமான சம்பிரதாயத்திலே வந்தாலும் கூட இந்த அவிஸ்வாசம் வந்துடும். அகிருதயான வாச்சயித்வா அப்படின்னு. இவ்வளவு தூரம் நம்ம ஆழ்வார் ஒருத்தரை தான் நம்பி ஜீவாத்மாவுக்கு க்ஷேமமா இத்தனை பெரிய பிரபஞ்சத்துல வேற எந்த விதமான ஒரு வழியும் கிடையாதா இருக்காதா இதெல்லாம் கூட நினைச்சுக்கலாமோ இல்லையோ. அதான் இதுக்கு என்ன பதில்? ரொம்ப ஆச்சரியமான பதில் இருக்கு. ஜகத்துல பெருமாள் இத்தனை பாஷையை சிருஷ்டி பண்ணார், அப்புறம் இத்தனை மனுஷால சிருஷ்டி பண்ணார். எல்லாரும் என்னென்னமோ உபாயங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. அத்தனை உபாயங்கள்ல எந்த ஒரு உபாயமும் பகவானிடத்துல கொண்டு போய் சேர்க்காதா? இந்த ஸ்காண்டினேவியான்னு ஒரு உண்டு. இந்த ஸ்காண்டினேவியன் பிலாசபி என்று அதை வாசிச்சவாளுக்கு தெரியும். அந்த பிலாசபில எப்படின்னா, அந்த தெய்வத்தை முன்னாடி போய் நின்றுக்கணுமா, தெய்வமே என்ன நீயே ஏத்துக்கோன்னு சொல்லி கத்தியால தனியே குத்தின்னு விடணுமா. உடனே அந்த ஆவியானது அந்த தெய்வத்துக்கிட்ட போயிடும், தெய்வம் ஏத்துண்டுடும் அப்படின்னு. அது உண்மையான பரித்தியாகம், உயிரை ஒப்படைக்கிற உண்மையான பரித்தியாகம் என்று எங்கேயோ படிச்சிருக்கேன். நான் படிச்ச புத்தகத்துல அப்படி இருந்தது. அது அவளுடைய பிலாசபி அப்படித்தானா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸ்காண்டினேவியன் பிலாசபி அப்படின்னு பார்த்தா தூக்கி வாரி போட்டுது. அவா பண்ற சரணாகதி எப்படி இருக்கு, தெய்வமே இந்த உயிர் உன்னுடையதுதான் என்று ஒப்படைச்சுடுறது. அந்த ஒப்படைக்கிறத உண்மையா தன்னைத்தானே பலி கொடுத்து ஒப்படைச்சுக்கிறது. அப்படியாக்கும் அது. நாம எப்பேற்பட்ட சரணாகதி பண்றோம்னா, சரணாகதி பண்ணச்சே சேவிக்க முடியலையா, பரவாயில்ல 2 வாட்டி சேவிங்க போறோம். முட்டி வலிக்கிறது அடியேன், சேவிக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு சேவி என்று ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணி எப்படி நோகாம நாம சரணாகதி பண்றோம். அதாங்க சொல்றாரு இங்க, அகிருதயா நபி வாச்சயித்வான்னு. அகிருதயா நபி அப்படின்னு இங்க மனப்பூர்வமாவா பண்றோம்? அதுவும் இல்லை. ஆனா தேசிகன் சொல்ற ரைட், சரி மனப்பூர்வமா பண்ணலன்னாலும் மனப்பூர்வமாவது பண்றா, மனப்பூர்வம் அல்லாத மாதிரியாவது பண்ணுவதற்கு உன் முன்னாலே வந்து நான் நிக்கிறனே, இப்படி நிக்க வச்சது யார்? எத்தனை ஜென்மாவில, எத்தனை யுகங்களிலே, எத்தனை கோடி கல்பங்களிலே இந்த சாதனை ஒன்னால நடந்தது. இப்பதானே இல்லையா? எதுவும் நீ சங்கல்பிக்காம ஒன்னும் நடக்காது, ஒன்னும் அசையாது. இத்தனை ஜென்மாக்கள்ல உன்னால சங்கல்பிக்க முடியல. ஏன்னா மந்தோஷ நிர்ஜீத கணான். அடுத்தது சொல்றாரு, அகிருதயான விவாஜயித்வா. முன்னாடி கேட்டோம், அந்த கேள்விக்கு பதில் வரணுமோ இல்லையோ. நம்ம ஆழ்வார் காட்டினது மட்டும்தான் சம்பிரதாயமா இருக்க முடியுமா என்று. அதான் பிரபஞ்சத்துல இத்தனை பேர் சிருஷ்டியா இருக்கு, இவ்வளவு ஜீவாத்மாக்கள் இருக்கா, இத்தனை பேர் மனுஷால் இருக்கா. மனுஷால் மாத்திரம்தானா இருக்கா? எத்தனையோ விலங்குகள் இருக்கு, எத்தனையோ தாவரங்கள்லாம் இருக்கு. நாம சொல்றோம் இத்தனை மனுஷாள் இருக்காளே, மனுஷாளுக்கு மாத்திரம் இந்த மனுஷாள் எத்தனையோ நல்ல வழியெல்லாம் காட்டியிருக்காளே, அதெல்லாம் வழி இல்லையா? அது வழியா அவள்லாம் நல்ல கதிக்க போகக்கூடாதா அப்படின்னா ஏன் மனுஷால மாத்திரம் நினைச்சுக்கணும்? அப்போ மிருகமா பிறந்தா அவனுக்கு மோட்சம் கிடையாதா? தாவரமா கிடந்தா மோட்சம் கிடையாதா? மனுஷனா இருந்தா மாத்திரம்தான் மோட்சமா? அப்போ நாம் மனுஷால பத்தி தான் பேசிக்கிறோம். அப்போ எத்தனை மனுஷால் இருக்காளோ, 800 கோடி பேர் மனுஷா இருக்கா அப்படின்னா எத்தனை மிருகங்கள் இருக்கு, எத்தனை தாவரங்கள் இருக்கு அப்படின்னா அது 800 கோடி பேர் மனுஷா இருக்கான்னா எத்தனையோ 8 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி தாவரங்கள்லாம் இருக்கு. ஒரு பயிர் பூமியை பார்த்தான்னா அங்க இருக்கிற விளைச்சல் நிலத்துல இருக்கிற மொத்தம் ஜீவாத்மாக்கள் தான் அது. அந்த ஜீவாத்மாக்கள், அதனால கண்ணெதிரே வர ஜீவாத்மாக்கள் எத்தனையோ கோடானு கோடி அனர்த்தப்பட்டு போச்சு. மனுஷன் மாத்திரம்தான் நல்ல கதிக்கு போவானான்னு கூட கேட்கலாமே. அதே போலத்தான் மனுஷியாள்ல நம்ம ஆழ்வார் சொன்னவா மாத்திரம்தான் நல்ல கதிக்கு போவாளா அப்படின்னு கேட்டா இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்.
நம்மாழ்வார் காட்டின வழி மாத்திரம்தான் வழியா அப்படின்னா அப்ப மனுஷால் மாத்திரம்தான் மோட்சத்துக்கு போற வழி இருக்கா? விலங்குகள்லாம் போறதுக்கு இல்லையா? தாவரங்கள்லாம் போறதுக்கு இல்லையா? இத்தனை கோடி ஜீவாத்மாக்கள் அனர்த்தப்பட்டு போச்சு, வெறும் 800 கோடி மனுஷால் மாத்திரம் நல்ல வழிக்கு போறதுக்கு வழி தேடுவேன், அது மட்டும் ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்கலாமோ இல்லையோ? அதாவது அனந்த கோடி ஜீவாத்மாக்கள்ல மனுஷனுக்கு மாத்திரம்தான் என்று எப்படி நாம் பிரிச்சுக்கிறோமோ அதே போலத்தான் மனுஷாலையும் நம்மாழ்வார் காட்டுறது மாத்திரம்தான் வழி என்று. இப்ப நம்ம ஆத்துல குங்கும செடி வச்சா வந்துருமா? எப்படி இல்லைன்னா நம்ம ஆத்துல மிருத சஞ்சீவனி என்று சொல்லி சஞ்சீவனி செடியை கொண்டு வந்து ஆத்துல வளர்த்தா வந்துருமா? சஞ்சீவனி செடி மாத்திரம் எப்படி சுவாமி அது அங்க மாத்திரம் வளையுமா அப்படின்னா, எத்தனையோ செடிகள், கோடி செடிகள் இருக்கு, கோடானு கோடி செடிகள் இருக்கு. எல்லா கோடி செடியும் பழைக்க வச்சிருமா? ஆனா மிருத சஞ்சீவனின்ற ஒரு செடி மாத்திரம் பழைக்க வைக்கிறதோ இல்லையோ? அது என்ன சுவாமி, இதுவும் தான் செடி அதுவும் தான் செடி, அதனால எல்லாரும் எல்லா செடியும் ஒண்ணுதான்னு சொல்ல முடியுமா? அது போலத்தான் எத்தனையோ மனுஷால் இருக்கலாம், எத்தனையோ பேர் எத்தனையோ சம்பிரதாயம் காட்டி கொடுக்கலாம். ஆனா செத்தவாழை பழைக்க வைக்கிறதுன்றது ஒரு செடிக்கு தான் முடியும். அது போலத்தான் ஜீவாத்மாக்களுக்கு நல்ல வழி காட்டுறதுன்றது ஒத்தரால்தான் முடிஞ்சது. இதுதான் தத்துவம் இது. அதனால பெரிய பிரம்மாண்டத்திலே நம்மாழ்வார் காட்டின சரணாகதி மட்டும்தான் வழியோ என்று நினைச்சா அப்ப இவ்வளவு பேத்த கோடானு கோடி செடியில மிருத சஞ்சீவரி மாத்திரம்தான் பழைக்க வைக்கிறோமா, அது மட்டும்தான் பழைக்க வைக்குமா அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படித்தான் சித்தாந்தம் அது. அதனால அபூர்வமா இருக்கு. நம்மாழ்வார் ஒருத்தர் தான் அபூர்வம்னு எப்படி நினைச்சுக்கலாம்னா அப்ப மிருத சஞ்சீவனி ஒண்ணுதான் அபூர்வம்னு எப்படி நினைச்சுக்கலாம் என்று. அதனால இது குயுக்திக்கு யுக்தி சொல்றது அவ்வளவுதான். இதையே சாஸ்திரமா சொல்லிட முடியாது. அபூர்வமான வேதம் இருக்கு, அனாதியான வேதம் இருக்கு, அகண்டமான பிரம்மம் இருக்கு. அந்த அகண்டம் சப்த பிரம்மமா காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தினால சப்த பிரம்மம் வேதம் அது சாட்சாத் பிரம்மத்தை காட்டி கொடுக்கிறது. அந்த சப்த பிரம்மத்திலே சொல்லிட்டு சரணாகதி மார்க்கம்னு அந்த சரணாகதி மார்க்கத்தை சுவாமி தேசிகன் நமக்கு ஸ்பஷ்டமா சொல்லி கொடுத்தார். அதை நம் பெருமாள் முன்னாடி சொன்னோம், நீதான் சரணம்னு சொன்னோம். அதான் தேசிகன் கேட்கிறார், எவ்வளவு தூரம் இப்ப ஏற்பட்ட சப்த பிரம்மம் காட்டி கொடுத்துதான் வேதம் காட்டி கொடுத்ததான சரணாகதி மார்க்கத்தை நான் அவலம்பிச்ச உன்னுடைய திருவடியிலே வந்து நீயே ரக்ஷகன் வந்து நின்றால் அதுதான் நீ மனசுல ஆழத்தோட சொன்னியா ஆழம் இல்லாம சொன்னியான்னு ஏன் பாக்குற? கோடி ஜென்மா கழிச்சுத்தானே வந்து நிக்கிறது. அந்த கோடி ஜென்மா ஒன் பிரயத்தனம் தானே. அதனால ஒன் பிரயத்தனம்னா இப்பொழுது நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறதும் உன்னிடத்துல ஆழத்தோட சொன்னனும் ஆழம் இல்லாமல் சொன்னனும் ரெண்டும் ஒன் பிரயத்தனம் தான். நான் ஆழத்தோட சொன்னாலும் ஒன் பிரயத்தனம் தான், ஆழம் இல்லாமல் சொன்னாலும் ஒன் பிரயத்தனம் தான். சரணம்னு உன்னிடத்துல வந்து நின்றேன், ஆழம் இல்லாமல் சொன்னேன் என்று நீ நினைச்சுக்கலாம், அதுவும் ஒன் பிரயத்தனம் தானே என்று கேட்கிறார். மத்தோஷ நிர்ஜித குணோ மகிஷி சமக்ஷம் மாதூத்வதன் ஐவ மோக பரிசிரமத்துவம். அப்படி மத்தோஷ நிர்ஜித குணா, இவ்வளவு தூரம் நான் உன்னிடத்துல வந்து நின்றா நீ ஆழமில்லாமல் சொன்ன, என்ன ரக்ஷகனா ஆழமில்லாத பாவத்தோட சொன்ன என்று நீ சொன்னால் அப்போ வெற்றி தோல்வி யாருக்குன்னு பாருனர். மத்தோஷ நிர்ஜித குணா, மத்தோஷ என்னுடைய தோஷங்கள் ஜெயிச்சுடுத்து, உன்னுடைய கல்யாண குணங்கள் அடியோட படுத்து போச்சுன்னு அர்த்தம். என்னுடைய தோஷங்கள் என்ன அப்படின்னா மான மத ஈர்ஷா மத்சர டம்பா அசூயா லோபம் அமர்ஷம் இந்த மாதிரியான என்னுடையது. காமக்ரோத லோக மோகமத மாத்தரியம் இதெல்லாம் சுருக்கமா சொல்லுவாளே அது போல என்னிடத்துல டம்பம் இருக்கு, அசூய இருக்கு, போட்டி இருக்கு, மோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, கோபம் இருக்கு, காமம் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய குணங்கள். இதெல்லாம் வரிசையா லிஸ்ட். என்னுடைய லிஸ்ட் போட்டனா எவ்வளவு இருக்குன்னார் தேசிகன் அவர். எவ்வளவு இருக்கா? பகவானுடைய கல்யாண குணங்கள் லிஸ்ட் கொடுங்கோ அப்படின்னார். பகவானுடைய கல்யாண குணங்கள் லிஸ்ட் போட்டா என்ன இருக்கு அப்படின்னா அதான் சுவாமித்வம், வாத்சல்யம், ஔதாரியம், சௌசீல்யம், சௌலபியம், காருண்யம், மாதுரியம், எத்தனையோ லிஸ்ட் இருக்கு அவர் இடத்துல. அவருடைய குணங்கள் லிஸ்ட், என்னுடைய குணங்கள் லிஸ்ட். இது ரெண்டுத்தையும் இப்ப எதிர நிக்க வச்சா இப்ப ரெண்டும் பெரிய சேனையா போச்சு. இந்த சேனையில எந்த சேனைக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு, பலம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா இப்ப இந்த யுத்தத்துல தீர்மானம் பண்ணணும். பகவானுடைய கல்யாண குணங்கள் என்று ஒரு சேனை,
அப்புறம் நம்மிடத்திலே இருக்கிற துர்குணங்கள், அதனால ஏற்பட்ட பாபங்கள் என்று இப்படி ஒரு சேனை. இந்த ரெண்டு சேனையும் ஒண்ணு மோதி இத என்னுடைய துர்குணங்கள் ஜெயிச்சா அப்ப பெருமாளுடைய குணங்கள்லாம் தோத்து போச்சு. நான் அப்படியே இப்படி நரக்கத்திலே சம்சாரத்திலே சுத்த வேண்டியதுதான். இது என்னுடைய துர்குணங்கள் என்ற சேனை அவிஞ்சு போச்சுன்னா அப்ப பெருமாளுடைய சேனை ஜெயிச்சதுன்னு அர்த்தம். இப்ப எந்த சேனை ஜெயிக்க போறது, எந்த சேனை தோக்க போறதுன்னா அதான் தேசிகன் கேட்கிறார். அத நீயே சொல்ல என்ன அப்படி அச்சுய துஜ குணானம் மகதோசானம் வினத்தி கத்த விகணனா விதவோ புடமானம் அகியம் லீலானகோகி நைய தொப்பல்லம். அச்சுத சர்க்கத்துல அப்பா உன்னுடைய குணங்கள் என்று ஒரு வரிசை, என்னுடைய குணங்கள்னு ஒரு வரிசை. உன்னுடைய குணங்கள் எல்லாம் கல்யாண குணங்கள், என்னுடைய குணங்கள் எல்லாம் துர்குணங்கள். சரி, இந்த துர்குணங்களும் உன்னுடைய குணங்களுமா மோதுறது. உன்னுடைய குணங்கள் என்ன? சக்தி என்பது குணம், காருண்யம் என்பது வரும், க்ஷமை என்பது ஒரு குணம். என்னிடத்துல இருக்கிறது என்ன? அபச்சாரம் பண்ணக்கூடிய குணங்கள். இப்போ அபச்சாரம் பண்ணும்படியான என்னுடைய குணங்கள் விஞ்சித்தா இல்ல க்ஷமை என்கிறதான உன்னுடைய குணம் விஞ்சித்தா? எத்தனை அபச்சாரம் பண்ணாலும் பொறுத்துக்கிறது. இது இந்த க்ஷமா குணம். ஒரு தெனாலிராமன் சபையில ஒரு பதில் சொன்னான்னு சொல்லுவா. கிருஷ்ணதேவராயர் கேட்டாராம், நேற்று ராத்திரி நான் படுத்துன்னு இருக்குச்சே ஒருத்தன் என் மார்ல ஏறி உட்காந்து அப்படியே போட்டு குத்துன்னு குத்தினான், என்ன மூஞ்சில காலால உதைச்சான், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான் சபையில. உடனே சபையில இருக்கிற எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. என்ன அதிசயமா, என்ன ஆச்சரியமா இருக்கு, ராஜாவை போய் இப்படி ஆகட்டும் இத்தனை காவல் கடந்து சொன்னானா, அவனை விடக்கூடாது, அவனை உடனே சிரச்சேதம் பண்ணணும், அவனை உடனே நாடு கடத்தணும் அப்படின்னு சபையில எல்லா மந்திரிகளும் குதிச்சாலாம். அப்போ தெனாலிராமன் இருந்தானா, ராஜா உங்களை குத்துன்னு குத்தினானே, அந்த குத்தினவன் கைக்கு 10 விரலுக்கும் 10 மோதிரம் போடணும். உங்களை காலால எட்டி உதைச்சானே, அந்த எட்டி உதைச்ச 2 காலுக்கும் தங்க சங்கிலியா போடணும் அப்படின்னானா. உடனே சபையில இருக்கிறவாள், என்ன இந்த தெனாலிராமனுக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சு, ராஜ சத்ருவா இருக்கான், ராஜாவை உதைச்சவனுக்கு எட்டி உதைச்சவனுக்கு குத்தினவனுக்கு இத்தனை அலங்காரம் பண்ணணும்ன்றானே அப்படின்னு. உடனே ராஜா சிரிச்சாராம், தெனாலிராமன் சொல்றதான் பண்ணணும்னாராம். ஏன்னா நேற்று ராத்திரி படுத்துன்னு இருக்கச்சே ராஜா மார் மேல ஏறி உட்காந்துட்டு குத்தினவன் யாருன்னா ராஜா அவனுடைய குழந்தை. இப்போ மத்தவா குத்தினான்னா எவ்வளவு கோவிச்சு இந்த தண்டனை கொடுக்கணும். இதே ராஜாவுடைய குழந்தையே குத்தினான்னா அப்ப அதை மன்னிச்சுடுறது தானே வழக்கம், சந்தோஷம்னா இருக்கும். அதான் தேசியன் கேட்கிறாரு. இப்ப பொறுத்துண்டுறான். அது ராஜாவை குத்தினது ராஜா பொறுத்துண்டு சந்தோஷமா மறுநாள் சபையில வேற சொல்லிக்கிறான். அதான் கேட்க, இப்ப உன்னுடைய க்ஷமான்றதான குணம் ரொம்ப பெருசா இருந்தா நான் என்ன உதைச்சனோ, என்ன குத்தினோ, என்ன துர்வார்த்தை சொன்னனோ எல்லாத்தையும் நம்ம குழந்தை சொல்றான், நம்முடைய சிருஷ்டி சொல்றது என்று எப்படி அனாயாசமா மன்னிச்சிருவியோ இல்லையோ? இல்ல குத்தினதுக்கு உன்னை தண்டிக்கிறேன்னா அப்போ உன் க்ஷமையே போச்சுன்னு அர்த்தம். எனக்கு உனக்கு இருக்கிற உறவே போச்சுன்னு அர்த்தம். அதான் கேட்கிறார், மத்தோஷ நிர்ஜித குணான்னு. என்னுடைய தோஷங்கள் வலிவெடுத்து போய் உன்னுடையதான க்ஷமா குணம், காருண்யம்ன்றதான குணம், சக்தின்றதான குணம், இந்த குணங்களை எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தோம்னா அப்ப தோல்வி, எப்பேற்பட்ட தோல்வி, அதுவும் சாமானிய தோல்வி இல்ல, உன்னுடைய பிரியமான பாரியாள் முன்னாடி நீ தோத்துட்ட. மகிஷி சமக்ஷம். அவ அன்னிலேருந்து பார்த்துட்டு இருக்கா, இந்த எப்படி சீர்பட, இந்த எப்படி உருவாக்கணும், எப்படி இவனை வசதி ஆக்கணும்னு நீ பிரயத்தனப்பட்டதெல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி நீ பார்த்துட்டு இருக்குச்சே கடைசியில நீ தோத்துட்டா, ஆம்பியாள் ஒரு பார்வை பார்ப்பாளே, அந்த பார்வை உனக்கு தாங்குவான்னு கேட்கிறாரு. மகிஷி சமக்ஷம் மாபூஸ்வதன் ஐவ மோக பரிசிரமத்துவம். எத்தனையோ இதரன்னா இப்படித்தான் அவஸ்தப்படுறான். அகமுடியாள் முன்னாடி ஆம்பியாள் முன்னாடி வீராப்பா நடந்துட்டு கடைசியில போய் படுதோல்வி அடைஞ்சிட்டு வருதுன்றது இத்தராளுக்கு உண்டு, உனக்கும் அந்த பரிபவம் வேண்டுமா? பிராட்டி பார்த்துட்டு வரா, இந்த ஜீவாத்மாவை தூக்கி விடுறதுக்கு நீ பட்ட பரிசிரமத்தெல்லாம் பார்த்து சந்தோஷமா, ஆஹா என் பர்த்தா, என் சுவாமி ஜெகநாதன் ஜெகத்காரணன் ரொம்ப நன்னா பிரயத்தனப்படுறார், கெட்டு போன ஜீவாத்மாவை எப்படியெல்லாம் தூக்கிட்டு வராருன்னு பார்த்துட்டே வரைச்சு கடைசியில நான் இவ்வளவு தூரம் சரணாகதியும் பண்ணாவிட்டு கைவிட்டா உன்னுடைய பத்னி என்ன நினைப்போ, உன்னுடைய பிரியமான நாயகன் என்ன நினைப்போ? இவர் எல்லாம் வீராப்பு தான், கடைசியில பலிக்க வேண்டிய சமயத்துல கோட்டை விட்டுடுறார்.
என்று அவன் நினைப்பாளே, அந்த மாதிரியான பரிபவம் உனக்கு வேண்டுமானார். மாபூத்வதன்யைவ மோக பரிசிரமத்துவம் துவதன்யைவ அப்படின்னு இன்னுத்த மாதிரின்னுட்டார். இன்னுத்த மாதிரின்னா இன்னுத்தன் அவன் தன்னுடைய ஆம்படியாள் முன்னாடி அவமானப்படுவானே, அது மாதிரி நீயும் ஆம்படியாள் முன்னாடி இப்படி கோழையா போகணுமான்னு கேட்கிறாரு. வீரனா ஆரம்பிச்சு கோழையா முடிஞ்சு போகணுமான்னு கேட்கிறார். அப்படி பெருமாளிடத்திலே மன்னாடுறார். அப்படி கொஞ்சம் கலாட்டாவ கெஞ்சி கேட்கிறார் அவர். அந்நிய பரிசிரமத்துவம் அப்படி இன்னுத்தன் இருந்தா அப்படின்னா எப்படின்னா, பரமசிவன் அவர் பாணாசுரன் கதையை சொல்றார். அதான் மனசுல வச்சுக்கிறாரு. கார்த்திகயானும் கரிமுகத்தானும் கனனும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பம் ஒதுகிட்டு. மோடின்னு சொன்னா பார்வதியை சொல்றது. இப்ப இந்தியால ஒரே மோடின்றா. அவ என்ன அர்த்தத்துல சொல்றான்னு தெரியல. மோடி என்ன பார்வதியை சொல்றது. கார்த்திகயானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பம் முதுகிட்டும் உலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தன ஏத்தம். பாணாசுரனுக்கு 1000 கைய கொடுத்து நீ ஜமாய்ச்சுட, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு எத்தனை சிரமம் வந்தாலும் நான் பக்கத்துல வந்து நிக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன் என்று பாணாசுரனுக்கு பரமசிவன் அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அவனும் ரொம்ப தைரியமா தான் இருந்தான். இது நடுவுல உஷா கல்யாணம்னு ஒண்ணு வந்தது. அதனால பெருமாளோட சண்டை போடும்படி ஆயிடுத்து. பெருமாளும் வந்து சண்டை போட்டார். இந்த உஷா கல்யாணம் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்தது இந்த கதை, இந்த பிரகரணத்திலேயே வந்து. காசி விருகாந்தக சராதன வாணகங்கா சம்பூதி நாமகிருதி சம்பதனாத்யுதந்தைஹி சோக்தியம்பரீஷபய சாபமுகைஷம்பும் துவநிக்னம் ஈக்ஷிதவதாமிஷ கஷரண்யான்னு முன்னாடி ஸ்லோகம் வந்தது. அந்த ஸ்லோகத்துல இந்த கதை சொல்லியாச்சு. இந்த உஷா பரிணயம், உஷா கல்யாண சமயத்துல பாணாசுரனுக்கும் பெருமாளுக்கும் சண்டையா போச்சு. அப்போ பெருமாள் பாணாசுரனை அவனை நிக்க வச்சு கைய வெட்டுறார். 1000 கையும் வெட்டுறாரு. பாவம் பார்த்து நிக்கிறான். நான் காப்பாத்துறேன்னு சொல்லி பீத்துண்டு பார்வதி முன்னாடி பெரிய பெருமையோட வரம் கொடுத்தவன் ஒண்ணும் இல்ல. அந்த பார்வதிய பார்வதியும் கூட்டு வச்சுட்டு வேடிக்கை பாக்குறான். அவன் கொடுத்த வரம் வீணா போறது. மோக பரிசிரமத்துவம். அப்புறம் பெருமாள் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி, ஐயோ 1000 கையும் வெட்டி விடாத, 2 கையாவது நிச்சய வை அப்படின்னு. பெருமாள் அவனை, இல்ல நானே 1000 கையை வெட்ட மாட்டேன், இவன் மகாபலியினுடைய புத்திரன் இவன், அதனால இவனை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்றாருங்க. அப்படி அவன் நிக்க வச்சு அவமானப்படுத்துறதுன்னு வாழ. அதுபோல பத்னி முன்னாடி நிக்க வச்சு பாணாசுரன் தோலை கழிச்சு பரமசிவனுக்கு அத்தனை பரிபவம் ஏற்பட்டது. அவெல்லாம் பொறுத்துட்டு தான் போறா. அவ இருந்து நினைச்சுப்பா அப்படின்னா, ஆத்துக்கார் எல்லாம் பேசுவார், ஆனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவரால் முடியாது என்று மனசுக்குள்ள அவ நினைச்சுக்கிறாளே, அது போல பிராட்டி உன்னை நினைச்சுக்கணுமான்னு கேட்கிறார். மாபூத்வதன்யைவ மோக பரிசிரமம். மோகம்னா வீணான பரிசிரமம், மோக பரிசிரமம் வீணான பரிசிரமம்னு அர்த்தம். மோக பரிசிரமத்துவம் இல்லைன்னா அந்நியவ அப்படின்னு நிறைய பேரை நினைச்சுக்கிறார் தேசிகன். எல்லாருமே ஆம்படியா முன்னாடி வீராப்பா இருந்துட்டு கடைசியில அவமானப்பட்டு போறவாத்தான்றது அதை நினைச்சுக்கிறாரு. இங்க அந்நிய பரிசிரமத்துவம் அப்படின்னு. அந்நிய பரிசிரம் யாருன்னா இன்னொருத்தனை எடுத்தா இந்திரனை வேணா எடுத்துக்கலாம். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூயாதாள் தன்னாதன் காணவே தன் பூமரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்டா என்னாதன் வன்மையை பாடிப்பறா எம்பிரான் வன்மையை பாடிப்பற. பெரியாழ்வார் இப்படியான ஒரு பாசுரம் சாதிக்கிறாரோ இல்லையோ. நரகாசுரனுடைய கொடுமை தாங்கலன்னு தேவதைகள்லாம் வந்து முறையிட்டா. சரி, இனிமேலும் நரகாசுரன் இருக்க வேண்டாம், எல்லா துஷ்டர்களையும் சம்மரிக்கிறதா வந்தாச்சு இந்த கிருஷ்ணாவதாரத்துல. அதனால வராகாவதாரத்துல பிறந்து அதுக்கப்புறம் நிருசிம்மாவதாரம் தாண்டி அப்புறம் வாமனாவதாரம் உலகளந்து தரித்திருந்த அதுக்கப்புறம் அவ்வளவு காலமா உயிரோடு இருக்கிற நரகாசுரனும் இனிமேல் வேண்டாம் என்று பெருமாள் தீர்மானிச்சுட்டு அந்த நரகாசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக போறார். அப்புறம் சத்யபாமியோட போறார். நரகாசுர சம்ஹாரம் ஆச்சு. ஆனா பெருமாளுக்கு ஒரு ஹானர் பார்ட்டி வைக்கணும் அப்படின்னா தேவலோகத்துல பெருமாளும் சரின்னு சத்யபாமியோடயே போனார். தேவலோகத்துக்கு வெளியாச்சு. அங்க போனா பெரிய ஹானர் பார்ட்டி நடந்தது. ஹானர் பார்ட்டியில தேவதைகள் எல்லாரும் அவெல்லாம் அமிர்தம் சாப்பிட்றா. ஆனா இருந்தாலும் சத்யபாமிக்கு கொடுக்கல. சத்யபாமிக்கு அதே மாதிரி பாரிஜாத புஷ்பம்,
பாரிஜாத புஷ்பம் அவ லேடிஸ்லாம் தேவதாத்திரிகள்லாம் வச்சுக்கிறா. அது சத்யபாமிக்கு கொடுக்கல. அவளுக்கு ரொம்ப ஹானர் பார்ட்டின்னு கூப்பிட்டுட்டு நமக்கு ஒன்றும் இல்லாம இவாளே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறாளேன்னு. அவ இந்திராணியா, இதெல்லாம் மனுஷாளுக்கு கிடையாதுன்றா. அவளுக்கு ரொம்ப வருத்தம். பிராட்டி பெருமாள் கிட்ட சொல்றா, இந்த பாரிஜாத புஷ்பம் எவ்வளவு நன்னா இருக்கு, விசேஷமா இருக்கு, அது ஒரு முழம் கொடுக்க கூடாதோ, அதெல்லாம் மனுஷாளுக்கு கிடையாதுன்றான்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, மரத்தையே தூக்கின்னு வந்து விடுறேன்னார் பெருமாள். என் நாதன் தேவிக்கு இன்ப பூயாதாள் தன் நாதன் காணவே தன் நாதன் காணவே தன் பூ மரத்தினேன். அவ்வளவுதான் பெருமாள். அவதான் கருடன் கிட்ட சொன்னார், எடு கலப்பு நேரம் மரத்தோட பிடிங்க எடுத்துன்னு போறார். வந்தா இல்லை, இந்திரன் வந்தான், சண்டைக்கு வந்தான். ஆம்பியா முன்னாடியே அவமானப்பட்டு போனான். பெருமாளோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்றத ஆம்பியா முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டானா இந்திரன். அதான் சொல்றார், மாபூத்வதன்யைவ மோக பரிசிரமத்துவம். அந்த பாரிஜாத மரத்தை நான் திருப்பியும் கொண்டு வந்து கொடுத்துறேன்னு வீராப்போட கிளம்பின இந்திரன் திருப்பியும் பெருமாளிடத்துல ஆம்பியா முன்னாடி அவமானப்பட்டு சரணாகதி பண்ணானோ இல்லையோ, இதே போல தேவதைகள் தான் பத்னி முன்னாடி அவமானப்பட்டுப்பான்னா, இப்படியான நீயும் உன்னுடைய பத்னி முன்னாலே சர்வேஸ்வரனாய் சர்வாந்தர்யாமியாய் வேதங்களினாலே கொண்டாடப்பட்டவனாய் நாராயணனாய் உபய விபூதி நாயகனாய் அந்தராத்மாவாய் இருந்த பிராணபூதனான சர்வேஸ்வரன் நீயும் உன்னுடைய பிராட்டி முன்னே பண்ண பிரயத்தனமெல்லாம் வீணாய் போச்சுது என்னும்படியாக என்னை கைவிடுவாயோ நாதா என்று சரணாகதி தீபிகையில பெருமாளிடத்திலே சுவாமி தேசிகன் கேட்டுக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தோடு இப்ப முடிச்சுக்கலாம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி ஒரு ஸ்லோகமா நிதானமா போயிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்கு சுவாமி, நிஜமாவே சொல்லணும்னாக்க அடியன் பெரும் பாக்கியம். விஜய் ஜெயவர்ஷம் ஆச்சரியமா இருந்தது. பெருமாள் தாயார் அனுகிரகம், ஆச்சாரியா அனுகிரகம், பாதுகைகள் அனுகிரகம், அனுகிரகத்தில் எல்லாருக்கும் க்ஷேமத்தை, மங்கள ஆசீர்வாதங்களை இதே மாதிரி சுவாமியோட இது கேட்டுட்டே இருக்கணும்ன்றது ஆசீர்வாதம் சுவாமி. அதை பார்க்க